இன்றைக்கு சங்கீதம் 84 11ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 84 11. இது ஒரு அற்புதமான வசனம், ஒரு வாக்குத்தத்தம் கூட சொல்லலாம். ஆனால் வாக்குத்தத்தையும் தாண்டினது. ஏன்னா கடவுளை பற்றி சில காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு வசனம் மற்றும் நமக்கு வாக்கு பண்ணுற வசனமாகவும் இருக்குது. அவை இன்றைக்கு நாம் இதை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னால் இதனுடைய கான்டெக்ஸ்ட், இது ஏன் எழுதப்பட்டது என்பதை நம்ம கவனிப்பது அவசியம். இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்ன? ஏன்னா அப்போ தான் இந்த வசனத்தை நாமும் சரியான நோக்கத்தோடு படிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். எப்போவுமே என்ன எழுதப்பட்டது அப்படின்றத படிக்கிறது மட்டும் இல்லை, ஏன் எழுதப்பட்டது இது அப்படின்றத யோசித்து பார்க்கணும் பாருங்கள். அப்போது இந்த வசனத்துடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த சங்கீதத்தை பொதுவாக கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 84 யார் எழுதுனான்னு நமக்கு ரொம்ப துல்லியமாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த கோராகின் புத்திரரில் ஒருத்தர் எழுதியிருக்கலாம், அல்லது தமிழ் பைபிளில் சொல்கிற மாதிரி கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கலாம். என்னமோ யார் எழுதுனான்னு நமக்கு ரொம்ப எக்ஸாக்டாக தெரியாட்டிலும் கூட எப்படிப்பட்ட ஆள் இவர்ன்றது நமக்கு நல்லா தெரியுது. சங்கீதம் 84 வாஸ்தா இந்த சங்கீதக்காரன் எப்படிப்பட்டவர்னு தெரியுது. அவர் எப்படிப்பட்டவர்னா, கடவுளோடு இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப மேன்மையாய் நினைச்ச ஒரு சங்கீதக்காரன். இவர் யாராவனா இருக்கட்டும், கடவுளோட இருக்கிற அந்த வாழ்க்கை, அதாவது கடவுளை நம்புவது, கடவுளை செவிப்பது, கடவுளுடைய பிரசன்னத்தில் இருப்பது, இதெல்லாம் ரொம்ப மேன்மையாய் கருதின ஒரு சங்கீதக்காரனாக இருக்கிறவன். கடவுளோட இருக்கிற இந்த வாழ்க்கையை போல வேற எதுவுமே கிட்ட கூட வர முடியாது. கடவுளை நம்புறதுக்கும், கடவுளை சேவிக்கிறதுக்கும், கடவுளுடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கும் மற்ற காரியங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. மற்றதை விட இதுதான் பெஸ்ட்டு, கடவுளோட வாழ்கிற வாழ்க்கை தான் பெஸ்ட்டுன்னு நினச்ச ஒரு சங்கீதக்காரன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 10ஆம் வசனத்தை பாருங்கள். இது நமக்கு தெரிஞ்ச வசனம் நினைக்கிறேன். சங்கீதம் 84:10. நம்ம இதை பார்க்க போகிறதுல, நான் இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பார்க்க போகிறத புரிஞ்சுக்கலாம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அப்படின்னு என்ன அர்த்தம்? 1000 நாளை பார்க்கிலும் அப்படின்னா, அதாவது வேற எங்கேயாவது 1000 நாள் இருக்கிறத விட உம்முடைய பிரகாரங்கள்னா உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கும் ஒரே நாள் நல்லது. இந்த வசனத்தை நீங்கள் ஏற்கனவே ஒரு வேளை பார்த்துருக்கலாம், உங்களுக்கு அறிமுகமாக இருக்கலாம். ஆனால் என்னன்றது கொஞ்சம் நல்லா பாருங்கள், கொஞ்சம் நல்லா கவனிங்க. சும்மா தெரியும்னு சொல்கிறக்கூடாது. என்ன சொல்கிறாருன்றது கொஞ்சம் நல்லா, 2 காரியத்தை கம்பேர் பண்ணுறாரு, ஒப்பிடுறாரு. 1000 நாள் வேற எங்கே இருந்தாலும் சரி, ஒரு நாள் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிறதுக்கு அது சமம் கிடையாது. அதை விட இதுதான் பெட்டர். நான் கேட்குறேன், முக்கால்வாசி பேர் எப்படி நினைக்கிறாங்களான்னு கேட்குறேன். ஆக்சுவலாக உலகத்தெல்லாம் எப்படின்னா, முக்கால்வாசி பேருக்கு நீடித்த ஆயுசு, நீடித்த நாள் வாழ்ந்தால் அது பெரிய வாழ்க்கை. நீடித்த நாள் வாழ்ந்தால் அது பெரிய வாழ்க்கை. ரொம்ப நாள் இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கான். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், ரொம்ப நாள் கடவுள் இல்லாத இடத்துல, கடவுளுடைய பிரசனம் இல்லாத இடத்துல இருப்பதை பார்க்கிலும் ஒரே ஒரு நாள் கடவுளுடைய பிரசனத்தில் இருப்பது நல்லது. இதை விட அது பெட்டர். ஆங்கிலத்தில் பெட்டர்ன்ற வார்த்தை வரும் பாருங்க. இட் இஸ் பெட்டர். 1 day in your house is better than 1,000 days elsewhere. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவன் சொல்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் இது. அவன் என்ன சொல்றான், நீடித்த நாட்கள் கடவுள் இல்லாமல், கடவுளுடைய பிரசனம் இல்லாமல் இருப்பதையும், ஒரே ஒரு நாள் கடவுளுடைய பிரசனத்தில் இருக்கிறதையும் எனக்கு சாய்ஸாக கொடுத்தீங்கன்னா நான் இதை தான் எடுத்துப்பேன்றான். இதுதான் பெட்டர்ன்றான். அஃப்கோர்ஸ் பைபிள் அப்படி நம்மளை சூஸ் பண்ண சொல்லலை. ஏன்னா பைபிளே நீடித்த ஆயுசை நமக்கு ப்ராமிஸ் பண்ணுது. தேவன் நீடித்த ஆயுசை நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்போ ஒரு நாள் மட்டும் அவரோட இருக்கணும், நீடித்த நாள் இருக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, நீடித்த நாள் அவரோட இருக்கலாம். அவருடைய வீட்டில் என்றென்றைக்கும் நம்ம
தங்கி இருக்கலாம். ஆனால் இவன் ஒரு கம்பேரிசன் பண்ணுறான் பாருங்க, அதை கவனிக்கணும். அவன் இந்த பாயிண்ட் என்னன்னா, இதையும் அதையும் அவன் கம்பேர் பண்ணுறான். இதையும் இது இப்படி வச்சு பார்க்குறான். 1000 நாள் வேற எங்கே இருந்தாலும் சரி, ஒரே நாள் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கிறது வந்து அதை விட பெட்டர், அதை விட நல்லது, சிறந்தது. நான் கேட்குறேன், நாம அவன் சொல்கிறத ஒத்துக்கிறோமா? அவன் சொல்கிறதுக்கு ஆமேன்னு போட முடியுமா நாம? அடுத்தது அவன் சொல்கிறது பாருங்க, அதாவது அவன் வந்து அந்த தேவனுடைய பிரசனத்தை, அதில் செலவழிக்கிற நேரத்தை அவ்வளோ பெருசாக நினைக்கிறான். வேற எதாக இருந்தாலும் சமமே கிடையாது, கிட்ட கூட வர முடியாது. இப்போ தேவனுடைய பிரசனத்தில் நேரம் செலவழிக்கிற மாதிரி வரவே. அடுத்தது பாருங்க, சொல்கிறான் பாருங்க, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். இந்த சங்கீதம் தொடக்கத்தில் எப்படி சொல்றது, கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம்னு சொல்லுது. இந்த கோராகின் புத்திரர் யாருன்னா, அவங்க இஸ்ரவேல் மக்களில் ஒரு குரூப் பாருங்க. அவங்களுடைய பொறுப்பு என்னன்னா, ஆலயத்தில் வாசற்படியிலிருந்து காவல் காக்கணும். அதான் அவங்க பொறுப்பு. சன்ஸ் ஆஃப் கோரா. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, தேவாலயத்தில் இருக்கணும், ஆனால் உள்ளே இருக்கக்கூடாது, என்ட்ரன்ஸில் இருக்கணும், வாசற்படியில் இருக்கணும், வாட்ச்மேன் மாதிரி அங்கே இருந்து காவல் காக்கணும். இதுதான் அவங்களுடைய பொறுப்பு. அப்போ இங்கே அவன் அதை ஒருவேளை மனதில் வைத்து சொல்கிறானோ, பொல்லாதவர்களுடைய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். என்ன அர்த்தம்? அவன் என்ன சொல்கிறான், தேவனை சேவிக்கிறதுனா எனக்கு சாதாரண ஒரு பொறுப்பு எனக்கு கிடைச்சா கூட போதும், வாசற்படியில் நின்று வாட்ச்மேன் வேலை பார்க்குறதா இருந்தால் கூட அதை நான் விரும்புவேன். பொல்லாதவர்களுடைய கூடாரத்தின் நடுவில் வாசம் பண்ணுறதை விட இதை நான் விரும்புவேன். பொல்லாதவர்களுடைய அந்த சௌரியத்தை, அந்த ஒரு வசதிகளை அனுபவிச்சுக்கிட்டு அங்கே உள்ள வசதியாக உட்காந்துக்கிட்டு அவங்க கூடாரத்தில் உட்கார்றதை விட, வாசம் பண்ணுறதை விட, அங்கே ஆலயத்தில் வாசற்படியில் ஒரு வாட்ச்மேனை போல தேவன் அந்த விதத்தில் நான் சேவிக்கிறத கூட இதை விட பெட்டராக நான் கருதுவேன் அப்படின்றான். அவன் திரும்ப பாருங்க, ஒரு கம்பேரிசன் பண்ணுறான், பயங்கரமான கம்பேரிசன். கூடாரத்தில் நல்லா வசதியாக இருக்கலாம். கூடாரம்னா அந்த காலத்தில் வீடெல்லாம் அப்படி இருக்கும் பாருங்க. அங்கே வசிக்கிறத காட்டிலும் அங்கே என்ட்ரன்ஸில் வாட்ச்மேன் வேலையை பார்க்குறது நான் விரும்புவேன். ஏன்னா கடவுளுக்கு நான் அதை பண்ணுறேன்னா, அது அவருக்கு நான் சேவை செய்கிறேன்னா இது பெஸ்ட்டு, இதுதான் பெஸ்ட். அவன் எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. 12ஆம் வசனம் பாருங்க. நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வசனம், ஆனால் 12ஆம் வசனம் பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்ற வார்த்தையை நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம். அர்த்தம் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான், எவ்வளோ திருப்திகரமாக இருக்கான், எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அது அர்த்தம். அவனுக்கு எவ்வளோ கிடைக்குதே, ஓ அவனுக்கு கிடைச்ச பாக்கியம் எவ்வளோ பெருசு, அதுதான் அர்த்தம். அப்போது இந்த 10 மற்றும் 12 ஆகிய வசனங்களை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறான்? அவன் வந்து கர்த்தரை நம்புறது போல வராது, கர்த்தரை சேவிக்கிறத போல வராது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பதை போல வரவே வராது. நாம் அவன் சொல்கிறதுக்கு ஆமீன் போடுவோமா? நாம் ஆமீன் போடுவோம் தான், போட மாட்டோன்னு கிடையாது. ஆனால் அவனுடைய வார்த்தைகளை பார்க்குறப்போ எனக்கு எப்படி உணர்றேன்னா, அவன் அளவுக்கு நான் உண்மையிலே இருக்கிறானான்னு எனக்கு தெரியல. அவன் வார்த்தைகளை வாசிக்கிறப்போ எனக்கு வந்து அது என்ன தூண்டி விடுதப்பா, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நானும் ஆண்டவரை நம்புகிறேன், சேவிக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நாடுகிறேன். ஆனால் நான் எப்படி உணர்றேன்னா, நீங்கள் எப்படி உணர்றேன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் நம்பலான்னு நினைக்கிறேன், இன்னும் நல்லா அவரை சேவிக்கலான்னு நினைக்கிறேன், இன்னும் அவருடைய பிரசன்னத்தை நாடலாம், அதை மேன்மையாக கருதலாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் ஒரு சிலராவது அப்படி உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் நம்புகிறேன், சேவிக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நாடுறேன், ஆனால் இன்னும் பண்ணலாமே, இன்னும். அப்போ ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? சில நேரம் ஏன் இன்னும் அவரை நல்லா முழு இருதயத்தோடு நம்ப மாட்டேங்கிறோம்? ஏன் சில நேரம் அவரை சந்தேகப்படுறோம்? ஏன் வந்து அவருக்கு சேவை செய்கிறதுல சில நேரம் தெம்பு போயிடுது, ஒரு உற்சாகம் போயிடுது? ஏன் இன்னும் நல்லா இறங்கி அவருக்கு சேவை செய்யக்கூடாது? ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம்? ஏன் அவருடைய பிரசன்னத்தில் நேரம் செலவழிக்கிறத ரொம்ப மேன்மையாக இன்னும் அதை இன்னும் மேன்மையாக ஏன் கருத மாட்டேங்கிறோம்? நான் நினைக்கிறேன், ஏன் நம்ம இன்னும் அதிகமாக அவரை நம்ப மாட்டேங்கிறோம், சேவிக்க மாட்டேங்கிறோம், அவருடைய பிரசன்னத்தில் நேரம் செலவழிக்கிறத மேன்மையாய் கருத மாட்டேங்கிறோம்னா, இந்த 11ஆம் வசனத்தில்
அவனுக்கு தெரிகிறது நமக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒன்று நமக்கு தெரியல, இல்லைன்னா நம்ம மறந்துட்டோம். அவன் ஏன் இப்படி இருக்கிறான்ற விளக்கம் 11ஆம் வசனத்தில் கிடைக்குது. அவனே சங்கீதக்காரனே 10ல் சொல்கிறான், அப்பா அவருடைய பிரசனத்தில் இருக்கிற மாதிரி வரவே வராது, அவரை சேவிக்கிற மாதிரி வரவே வராது. அப்புறம் 11ல் என்ன சொல்கிறான், ஏன்னா இதனால தான் அப்படின்றான். 10க்கும் 11க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது பாருங்க. தமிழ் பைபிள் அந்த கனெக்ஷன் தெரியல. தமிழ் பைபிளில் 11ஆம் வசனம் எப்படி தொடங்குது, தேவனாகிய கர்த்தர். ஆனால் இதே இது நீங்கள் ஆங்கில பைபிள் எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 84:11 பார்த்தீங்கன்னா ஃபார் த லார்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஃபார், அந்த ஃபார் வந்து அந்த முந்தின வசனத்தோட கனெக்ட் பண்ணுது. எபிரேய மொழியில் அந்த வார்த்தை அப்படி இருக்கிறதுனால தான் ஃபார்ன்னு போட்டிருக்காங்க. தமிழ் பைபிளில் சில நேரம் அந்த விட்டுருவாங்க அந்த சின்ன இதில். பட் கனெக்ஷன் இருக்குது. அடுத்த வசனம் தானே வருது. அதுக்கு தான் முன்ன இருக்கிற வசனங்களை வாசித்தேன் நான். என்ன பண்ணுறான் அவன், எப்பா கர்த்தரை சேவிக்கிறது மாதிரி வராது, அவரை நம்புற மாதிரி வராது, அவருடைய பிரசனத்தில் இருக்கிற மாதிரி வராது, ஏன் தெரியுமா அப்படின்ட்டு 11ல் விளக்கம் கொடுக்குறான், 11ல் காரணம் கொடுக்குறான். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 11ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறத நம்ம புரிந்து கொண்டால், இதை உண்மையிலே நாம் நம்பினோமானால், நாமும் அவனை போல ஆண்டவரை நம்புறதுலையும் சேவிக்கிறதுலையும் அப்படியே பிரசனத்தை நாடுறதுலையும் இன்னும் உற்சாகமாயிடுவோம். அதனால தான் இந்த 11ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரோடு இருக்கிற அந்த வாழ்க்கையை அவன் ரசிக்கிறான், ரசித்து எழுதுறான். அவன் சொல்கிறான், நான் இதை தான் பெஸ்ட்டாக நினைக்கிறேன், ஆண்டவரை நம்புறது, ஆண்டவரை சேவிக்கிறது, ஆண்டவருடைய பிரசனத்தில் இருப்பது. ஏன் சொல்கிறேன் கேளு. 11ஆம் வசனம் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இதனால தான்ப்பா நான் ஆண்டவரோடு இருக்கிற அந்த வாழ்க்கையை ரசிக்கிறேன், அதை பெஸ்ட்டாக நினைக்கிறேன் அப்படின்றான். அப்போ அவனுடைய அந்த வார்த்தையில் அந்த காரணங்களை கவனிப்போம். 11ஆம் வசனத்தை ஒரு வாக்கியமாக பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். எல்லாம் சொல்லுவாங்க, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். சரி, தேவனாகிய கர்த்தர்ன்ற அந்த பதத்தை பார்ப்போமா? இல்லை, பொதுவாக தமிழ் பைபிளில் தேவன் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, கர்த்தர் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் பொதுவாக தனித்தனியாக பார்ப்பீங்க. இங்கே சேர்த்து வருது பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் சேர்த்து வருது. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, பைபிளில் இந்த வார்த்தைகள் எப்படி ஃபஸ்ட்டு பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர்ன்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கவே முடியாது தமிழ் பைபிளில். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர்ன்ற வார்த்தை வராது. என்ன வார்த்தை வரும் கடவுளுக்கு? தேவன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அல்லது 3ஆம் வசனத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்புறம் திரும்ப வரும், தேவன் இதை சொன்னார், அப்படியே ஆயிற்று, இது நல்லது என்று தேவன் கண்டார், இதை உண்டாக்கினார், அதை உண்டாக்கினார், தேவன் செய்தார், தேவன் வரும். அப்போ 1ஆம் அதிகாரம் வாசிக்கிறப்போ இந்த தேவன் என்று அழைக்கப்படுகிற கடவுளை பற்றி நமக்கு என்ன ஒரு படம் கிடைக்குது, என்ன ஒரு பிக்சர் கிடைக்குது? இவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், இவர் வல்லமை உள்ள தேவன், ஞானம் உள்ள தேவன், இவர் சர்வத்தையும் ஆளுகிற தேவன், இவருடைய அதிகாரத்தை யாரும் எதுவும் எதிர்த்து நிற்கவே முடியாது. இவர் அப்படியே சொன்னபடியே ஆகுது. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா வெளிச்சம் அப்படியே உண்டாகுது. அப்போ இந்த தேவன் என்று கடவுளை அழைக்கிறதுக்கு இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, தேவன். அதனுடைய அர்த்தம் என்ன? அதை எப்படி எடுத்துக்கணும் நாம? இது யாரை குறிக்குதுன்னா, சர்வ வல்ல சர்வ ஞானி ஆகிய சிருஷ்டி கர்த்தா, சர்வலோகத்தை ஆளுகிற சர்வ வல்ல சர்வ ஞானி சிருஷ்டி கர்த்தா என்று எடுத்துக்கலாம். தேவன் என்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் நடக்குதுங்க. ஒரு சில வசனங்கள் கழிச்சு இந்த டைட்டில் வர ஆரம்பிக்குது, தேவனாகிய கர்த்தர். 1ஆம் அதிகாரத்தில் தேவன் மட்டும்தான் 2ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 2:7 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அல்லது 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு தோட்டத்தை நடுகிறார், அதில் மனுஷன் அங்கே வைக்கிறாரு. அல்லது 16ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா, இந்த தேவனாகிய கர்த்தர் மனுஷன்ட்ட பேசுறார், பர்சனலாக பேசுறாரு. எப்பா எல்லா மரத்தின் கனியை வேணா சாப்பிட்டு, ஆனால் ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிட கூடாதுன்னு அவன்கிட்ட பேசுறாரு.
18ஆம் வசனம் வந்தீங்கன்னா, இந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை பார்த்து ஒரு அப்சர்வேஷனை பண்றாரு பாருங்க. அங்க இந்த மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். மனுஷனுடைய தேவைகளை பார்க்கிறாரு. அவனுக்கு இது மட்டும் தான் தேவையா இருக்கு, மற்றதெல்லாம் இருக்கு, ஆனா இது ஒன்று தேவையா இருக்கே அப்படின்ட்டு அந்த தேவையும் சந்திக்கிறார். அவனுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு பெண்ணை உண்டாக்கி ஒரு மனைவியாய் அவனுக்கு கிஃப்ட் பண்றாரு. இதெல்லாம் பேசுறப்போ தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். அப்போ 2ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் என்று அழைக்கப்படுகிற இந்த கடவுள் இருக்கிறாரே, இப்படி அழைக்கப்படுகிறவர், அவரை பற்றி நம்ம என்ன பிக்சர் கிடைக்குது? 1ஆம் அதிகாரத்தில் வேற மாதிரி பிக்சர். அவர் அப்படியே வானத்தையும் பூமியும் படைக்கிறாரு, சொல்லி சொல்லி உண்டாக்குறாரு, அவருடைய சர்வ வல்லமை, அவருடைய சர்வ ஞானம் எல்லாம் வருது. இங்க 2ஆம் அதிகாரத்தில் வேற ஒரு பிக்சர். இவர் பெரிய தேவனா இருந்தாலும் இறங்கி மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்கி அவன் நாசில சுவாசத்தை ஊதுறாரு. அவனுடைய தேவையை குறிப்பா பார்த்து எல்லாருக்கும், ஆனா இது மட்டும் இல்லை, அப்ப இதையும் நம்ம பண்ணுவோம், அவன்கிட்ட பர்சனலா பேசுறாரு. அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? தேவனாகிய கர்த்தர்னுடைய அர்த்தம் என்னங்க? அர்த்தம் என்னன்னா, கடவுள் வெறும் வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்ல சர்வ ஞானி ஆகிய சர்வத்தையும் ஆளுகிற தேவன் மட்டுமல்ல, அவர் மனுஷன் மேல ரொம்ப ஸ்பெஷல் அக்கறை காட்டுறவர், மனுஷனுக்காக கீழே இறங்கி வருகிறவர். அந்த மண்ணிலிருந்து அவனை உண்டாக்கி அவனை கவனிச்சு அவனுடைய தேவை என்னன்னு பார்த்து அதெல்லாம் செய்கிறார். தேவனாகிய கர்த்தர் என்ற அந்த பதத்துக்கு அதுதான் சிக்னிஃபிகன்ஸ். அது என்ன காண்பிக்குது? தேவன் வல்லவர் மட்டும் இல்லை, அவர் நல்லவர், அவர் மகத்துவம் உள்ளவர் மட்டும் இல்லை, அவர் வேணுன்றப்போ இறங்கி வந்துடுவார். மனுஷன் மேலே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு அக்கறை இருக்குது. இந்த பதத்தை யார் சூப்பராக வெளிப்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அந்த கருத்தை யார் சூப்பராக வெளிப்படுத்துகிறா? இயேசு. நம்முடைய ஆண்டவராக இயேசுகிட்ட இந்த 2 குவாலிட்டியும் பார்க்கலாம். அந்த 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த மகத்துவத்தையும் பார்க்கலாம், வல்லமை ஞானம் எல்லாத்தையும் பார்க்கலாம், அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கலாம். பாருங்க, தண்ணீர் மேலே நடக்கிறாரு, காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புறாரு. ஆனால் அதே நேரத்தில் அப்படியே இறங்கி மண் எடுத்து களிமண் உண்டாக்கி ஒருத்தன் கண்ணு மேலே வச்சு நீ சுகமா அப்படின்றாரு. குஷ்டரோகியை கையை வச்சு தொட்டு சுகமாக்குறாரு. லாசருனுடைய அந்த கல்லறையில் அழுறாரு. இப்படிப்பட்ட கடவுளை தான் சங்கீதக்காரன் நம்புகிறான். அவனுக்கு இயேசு என்ற அந்த வெளிப்பாடு கிடைக்கலன்னா கூட நமக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கு பாருங்க. அவனுக்கே ஓரளவுக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. என்னது? இவர் வெறும் மகத்துவம் உள்ளவர் மட்டும் இல்லை, நம்ம மேல ஸ்பெஷல் அக்கறை உள்ள ஒரு தேவன். அப்படியே போக போக நீங்க பழைய ஏற்பாட்டு வாசித்தீங்கன்னா, இவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்னு வரும். மோசையெல்லாம் பார்வோன்கிட்ட போய் சொல்றப்போ எப்படி சொல்றாருன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களை போக விட வேண்டும். என்ன அர்த்தம்? வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்ல தேவன் தான் இஸ்ரவேலின் தேவன். அவர் இஸ்ரவேல் மேல ரொம்ப ஸ்பெஷல் அட்டென்ஷன் வச்சிருக்கிறாரு, ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கிறார் அவங்கள. அவர் சொல்றாரு மரியாதையாக விடுன்றாரு. அப்போ இந்த பதத்தை பார்க்குறப்போ ஆண்டவரை நம்ம அப்படி சிந்திக்கணும். இந்த பதத்தை பார்க்குறப்போ இயேசுவை நினச்சி பார்க்கணும். ஏன்னா இயேசு தான் இதை பெஸ்ட்டாக வெளிப்படுத்துகிறாரு. தேவாதி தேவனாக இருந்தும் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், மகிமையை துறந்தார், நம்ம மேலே இருக்கிற அந்த அக்கறை அன்பினால நமக்காக மரித்தார், சிலுவை பரியந்தம் தம்மையை தாழ்த்தினார், அவர் உயிர் தெழுந்தார். இன்றைக்கு அவரை நம்புகிறவர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அக்கறை வச்சிருக்கிறார், அவங்கள ரொம்பவே ஸ்பெஷலாக கவனிக்கிறார், அவங்களுக்கு இரட்சகராக இருக்கிறாரு, வழிகாட்டியாக இருக்கிறார், மெய்ப்பராக இருக்கிறார், எல்லாமே இருக்கிறார். அப்போ இந்த பதத்தை பார்க்குறப்போ நமக்கு இயேசு மனதுக்கு வரணும், இப்படிப்பட்ட தேவன் மனதுக்கு வரணும். இப்படிப்பட்ட தேவனை பற்றி அவன் என்ன சொல்லுகிறான்? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். சொல்லுவோம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். அப்போ முதல்ல இந்த சூரியனும் என்றதை பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனாய் இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் தேவன் சூரியனை போல இருக்கிறார். அப்படின்னா சூரியனை நீங்க பார்க்கும்போது, சூரியனை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது தேவனுடைய மகத்துவத்தை பற்றி, மகிமையை பற்றி சில காரியங்களை புரிஞ்சு கொள்ளலாம். சூரியன் கடவுளை பற்றி நமக்கு சில காரியங்களை போதிக்குதான், அதான் அர்த்தம். தேவன் சிருஷ்டிப்பு அப்படிதான் படைச்சிருக்கார் பாருங்க. அந்த சிருஷ்டிப்பின் மூலமா அவரை பற்றி சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். சங்கீதம் 19:1 சொல்லுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது.
அப்போ வானத்தை ஏன் இப்படி உண்டாக்கிட்டார், இதுல ஏன் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் வச்சுட்டாரு, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறாரு. இதை பார்த்து கொஞ்சம் என்னை பத்தி புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. அப்ப கண்ணு இருக்கிறவர்களுக்கு, புத்தி இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் புரியும் கடவுளை பற்றி சூரியனை பார்க்கும்போது, கவனிக்கும் போது. இப்போ எந்த விதத்துல தேவன் சூரியனை போல இருக்கிறார்? நிறைய விதத்துல நினைக்கிறேன். இதை பற்றி பேசணும்னு போனால் ஒரு செய்தி பத்தாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனை பற்றி பேசுறதுக்கே 1 மணி நேரம் பத்தாது எனக்கு தெரிஞ்சு. அதுவே ரொம்ப அப்போது கொஞ்சம் போய் வாசித்துட்டு இருந்தேன் பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. கடவுள் நம்புறவங்க நல்ல சயின்ஸ்லாம் படிக்கணும் பாருங்கள். ஏன்னா நாம் அதை படிக்கிறப்போ அது நமக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும்ப்பா, நான் மாதிரி உண்டாக்கி இருக்கிறார் ஆண்டவர்னு. இப்போ சூரியனை பற்றி இப்போ வாசிக்கிறது, படிக்கிறது, அதை பற்றி பேசுறது 1 மணி நேரம் பத்தாதுன்னா சூரியனை போல தேவன் இருக்கிறார்ன்ற அந்த சத்தியத்தை எடுத்து சொல்கிறதுக்கு நிச்சயமாக இந்த நேரம் பத்தாது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில காரியங்களை சொல்லி உங்கள் சிந்தனையை தூண்டிவிட விரும்புகிறேன். கொஞ்சம் சூரியனை பற்றி கொஞ்சம் சிந்திங்க ஒரு நிமிஷம். சூரியனை பற்றி நம்ம பொதுவாக சிந்திக்கிறது இல்லை. டெய்லி உதிக்குது, ஆனால் நாம் ஒன்றும் டெய்லி அதை பற்றி ஒன்று நினச்சோன்னும் பார்க்கறது இல்லைல்ல. ஆனால் இந்த பூமியில் வாழ்வதற்கு சூரியன் எவ்வளோ முக்கியம் என்பதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். பூமியில் வாழ்கிறதுக்கு சூரியன் எவ்வளோ முக்கியன்றதை நினச்சி பார்த்துருக்கீங்களா? நான் கூட இந்த செய்தி இல்லைன்னா நினச்சி பார்த்துருப்பேன்னு தெரில. அல்லது இப்படி கேட்குறேன் பாருங்க, நாளை காலையில் சூரியன் உதிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அல்லது இப்படி கேட்குறேன், இனி சூரியன் உதிக்காமலே போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அதை நான் கொஞ்சம் அப்படி போட்டு பார்த்தேன் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் லேசாக. என்ன இனி சூரியன் உதிக்காமல் போயிடுச்சுன்னா உலகத்துக்கு என்ன ஆகும் அப்படின்றத சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் என்ன அதை பற்றி சொல்கிறாங்க, இப்போ நமக்கு தெரிஞ்ச சயின்ஸில் இருந்து அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னு போய் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல பகல் இரவாயிடும், பகலே இருக்காது, இரவு தான் இருக்கும். சந்திரனுடைய ஒளியும் போயிடும். ஏன்னா சந்திரனுக்கு தானாக ஒன்றும் ஒளி இல்லை, அது சூரிய ஒளியை தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பிரதிபலிக்குது. அப்போ சூரியன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒன்றும் இல்லை, அதையும் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த சூரியன் இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த பூமியினுடைய சுழற்சி இருக்கு பாருங்க. பூமி ஆக்சுவலாக இப்போ சூரியனை சுற்றி வருது இல்லையா? கொஞ்சம் சயின்ஸு. பூமி சூரியனை சுற்றி சுற்றி இப்படியே ஒரு சுழற்சியில் வருது பாருங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த சூரியன் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி, அந்த ஒரு சுழற்சியை நின்று போயிடும்ன்றாங்க. இப்படி நீங்கள் ஒரு பந்தை எடுத்து ஒரு ஒரு கயிறில் இப்படி கட்டி இப்படி சுற்றுறீங்கன்னு வைங்க, ஓகே, இப்படி சுற்றுற வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கு கரெக்டாக. திடீர்னு அந்த சென்டர் அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த பந்து சுவாயின்னு போகும். அந்த மாதிரி ஆகிடும்ன்றாங்க. பூமியே சுவாயின்னு போயிடும்ன்றாங்க. என்னங்க இது வாசிக்கிறதே ரொம்ப இதாக இருக்குது பாருங்க. ஏன்னா அந்த சூரியன்கிட்ட ஈர்க்கப்படுற அந்த ஒரு சுழற்சி சக்தி அது நின்றுடும்ன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள பூமி முழுவதும் டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸுக்கு போயிடும். அதாவது ஐஸ் ஃபார்ம் ஆகிற சில இந்த குளிர் தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஊற்றுறப்பவே ஐஸ் ஆகிடும், கீழே உழவே உள்ளாது, அவ்வளோ குளிர் 0 டிகிரி கீழே இருக்கும்போது. அப்போது ஒரு வாரம் சூரியன் இல்லைன்னா பூமியினுடைய டெம்பரேச்சர் 0 டிகிரி ஆகிடும்ன்றாங்க. ஒரு மாதம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கடலே ஐஸ் ஆகிடும்ன்றாங்க. கடலுடைய சர்ஃபேஸ் அது மேற்பக்கம் அது. ஆனால் ஒரு வருஷம்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா என்னைக்கு சூரியன் ஆஃப் ஆகுதோ அடுத்தது செடிகள் சாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா செடிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், செடி வளரணும்னா அதுக்கு சூரிய வெளிச்சம் வேணும். அந்த சூரிய வெளிச்சம் இல்லைன்னா அப்படியே அது சாக ஆரம்பிச்சிடும். அப்படியே போக போக பெரிய மரம் செடி கொடிகள் எல்லாமே செத்துரும். அப்போ என்ன ஆகிடும்? மரஞ்செடி கொடிகள் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா அடுத்தது மிருகம் செத்துரும். அப்போ செடியும் அவுட்டு மிருகமும் அவுட்டுன்னா அப்புறம் நமக்கு சாப்பாடு எங்க? வெஜ்ஜும் கிடையாது, நான்வெஜ்ஜும் கிடையாது, பட்டினி கிடக்க வேண்டியது தான். அதை சொல்கிறாங்க. அது மாதிரி ஏதோ ஆச்சுன்னா மனிதர்கள் பட்டினி கிடந்தே சாவார்கள் என்று சொல்கிறாங்க. எத்தனையோ பேர், ஏன்னா எல்லாராலும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஸ்டோர் பண்ணிடலாம் வச்சில்ல. சரி போதும், இதை சிந்திச்சதே போதும் இல்லை? பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். சூரியன் இல்லைன்னா ஒன்றுமே ஓடாது. இது சயின்ஸே போதிக்குது. சூரியன் இல்லைன்னா ஒன்றுமே. அந்த மாதிரி உலகம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. சூரியன் இருந்தா எல்லாமே ஓடுது, சூரியன் இல்லைன்னா ஒன்றுமே ஓடாது, எல்லாம் செத்து போயிடும். ஜீவனே இருக்க முடியாது, ஜீவனை தக்க வைக்கவே முடியாது.
சூரியன் இருந்தா ஜீவன் இருக்க முடியும், வளர்ச்சி இருக்க முடியும், மரம் செடிகள் கொடிகள்லாம் வளர முடியும், மிருகங்கள் இருக்க முடியும், மனுஷனும் நல்லா தழைக்க முடியும். சூரியன் இருந்தா அந்த ஜீவன் இருக்குது, அது நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் எக்ஸிஸ்ட் ஆக முடியுது. சூரியன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போகுது. அந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க சூரியன். பூமியில் வாழ்கிறதுக்கு அந்த அளவுக்கு முக்கியம். ஆனால் என்ன வேடிக்கைன்னா, இது அவ்வளோ முக்கியமாக இருக்குது இந்த சூரியன். ஆனால் இந்த சூரியனை முக்கால்வாசி பேர் சட்டை கூட பண்ணுறதில்லை, இதை ஒரு பொருட்டாகவே என்றதில்லை. பெரும்பாலும் ஜனங்களை பற்றி பெருசாக நினைக்கிறதே இல்லை. அது என்ன, அது வந்துட்டு போகுது, அவ்வளோதான். சில நேரம் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவோம், நமக்கு ரொம்ப ஓவராக வெயில் அடிக்குது அப்படின்னு. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் சில காரியங்கள் நமக்கு போதிக்குது. என்ன போதிக்குது? இந்த பூமியில் வாழ்வதற்கு எப்படி சூரியன் ரொம்ப முக்கியமோ, அது இல்லாமல் ஒன்றுமே ஓடாது. கடவுளும் அப்படிதான். அவர் இல்லைன்னா எதுவுமே ஓடாது. அவர் இல்லைன்னா சூரியனை காட்டலாம், அவர் பெரியவர் பாரு. அவர் இல்லைன்னா எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக சூரியனே இருக்காது. அவர் இருந்தா எல்லாமே இருக்க முடியும். ஜீவனின் ஊற்று அவர். ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் சகலத்தையும் நமக்கு கொடுக்கிற கடவுள் என்று அப்போஸ்தலர் 17:25 சொல்லுது. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவன். யோவான் 1:4 இயேசுவை பற்றி சொல்லுது. இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அல்லது இயேசு தம்மை பற்றி சொல்றார் பாருங்க, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு ஏன் வந்தேன்னு சொல்றாரு? ஜீவனை கொடுக்க வந்தேன்றாரு. யோவான் 1:10 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1 என்ன போதிக்கப்படுது? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்தது. அந்த ஜீவனால தான் மனுஷனுக்கே ஜீவன் கிடைச்சது. அப்போ ஒரு விதத்துல இயேசுனால தான் இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்குமே உயிர் கிடைச்சிருக்கு. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது இயேசுனால தான், அவர் கொடுக்கிற ஜீவன். ஆனா அது மட்டும் இல்ல, இவர் அதை விட பெரிய ஜீவனை கொடுக்கிறார். இந்த பரிபூர்ண ஜீவன், இந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுதான் யோவான் 10 சொல்லுது. அவர் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இப்போ எப்படி இந்த சூரியன் இருக்கிறப்போ மரம் செடி கொடிகள்லாம் வளர முடியும், தழைக்க முடியும், இந்த பூமியே வேற மாதிரி இருக்க முடியுமோ, அது போல இயேசு இருக்கிறப்போ வாழ்க்கையே நல்லா இருக்க முடியும். பரிபூர்ண ஜீவனை நாம அனுபவிக்கலாம் பாருங்க. அப்போ எந்த விதத்தில் தேவன் சூரியனை போல இருக்கிறாரு? நான் நினைக்கிறேன் அவர் இல்லாமல் ஒன்றுமே ஓடாது. அவர் தான் எல்லா நன்மைக்கும் ஊற்று, அவர் தான் ஜீவனுக்கே ஊற்று. ஆனால் எப்படி ஜனங்க சூரியனை கண்டுக்காமல் போகிறாங்களோ, சரி அதையாவது கண்டுக்காமல் போட்டோம் விடுங்க, கடவுளையே கண்டுக்காமல் போகிறாங்க. ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்ணுக்கு தெரிகிற சூரியனே கண்டுக்காமல் போகிறாங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத கடவுளை அவங்க கண்டுக்கலன்றது ஒரு ஆச்சரியமே கிடையாது. ஆனால் அது ரொம்ப பெரிய லாஸ். சூரியனை கண்டுக்காமல் போனால் லாஸ் பெருசு கிடையாது. ஆனால் கடவுளை கண்டுக்காமல் போயிட்டா பெரிய லாஸுங்க, பெரிய லாஸுங்க, பெரிய இழப்புங்க. இந்த உலகம் ஒவ்வொரு நாள்லையும் இந்த உலகத்தில் மக்கள் எந்திரிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, பிஸியாக இருக்கிறாங்க, மும்முரமாக செய்கிறாங்க, டைமே இல்லைன்றாங்க. என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செய்கிறாங்க. ஆனால் இருக்கிறதுலே முக்கியமான நபர் கடவுளை பற்றி அவங்க சிந்திக்கிறது இல்லை. சில நேரம் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு கடைசி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய தவறு பாருங்க. அவர் இல்லைன்னா ஒன்றுமே ஓடாது. சூரியனை ஒரு 10 நாள் நிறுத்தி வச்சார்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கு தெரியும் இல்லை? கரெக்டாக அது பாட்டு உதிச்சிருது. அதனால் எல்லோரும் லேஸில் எடுத்துக்கிறாங்க. ஒரு 10 நாள் நின்று அவ்வளோதான், திண்டாட்டமாயிடும். ஆனால் அவர் நிறுத்துறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் தமது சூரியனை உதிக்க வைக்கிறார். நல்லோர் மீதிலும் தீயோர் மீதிலும் கரெக்டாக அவர் இரக்கம் உள்ளவர் பாருங்க. மனுஷன் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கறது இல்லை, பாராட்டுறது இல்லை, அதெல்லாம் அவர் கண்டுக்காமல் அவர் பாட்டு கரெக்டாக உதிக்க வைக்கிறார். கரெக்டாக ஒவ்வொரு நாள் அது பாட்டு உதிக்குது. ஆனால் அதை விட பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் அவரையே கண்டுக்காமல் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அவரை காட்டிலும் முக்கியமான எல்லாமே இருக்கிற மாதிரி போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் அவர் தவறாமல் ஒவ்வொரு நாளும் அவங்கள வாழ விடுறாரு, அவங்கள ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்கிறேன், உலகத்தாரே கூட பண்ணுறாரு தேவன்.
உலகத்தாருக்கு கூட ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அது அவருடைய இரக்கம், அது அவருடைய கிருபைன்னு சொல்லலாம் பாருங்க. அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால மனிதர்கள் கண்டுக்காமல் இருக்கிறப்போ கூட அவங்களுக்கு இரக்கம் காட்டுறாரு. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. விசுவாசிகளாகி நாம் தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ முக்கியமானவர், அவற்றிலிருந்து தான் எல்லா நன்மையும் வருது, அவற்றிலிருந்து தான் ஜீவனே வருது, அவர் தான் ஜீவ ஊற்று என்பதை உணர வேண்டும். இந்த சங்கீதக்காரன் மாதிரி தேவனாகிய கர்த்தர் சூரியனாய் இருக்கிறார். முக்கால்வாசி பேர் சூரியனை கண்டுக்கிறது இல்லை. சிலர் சூரியனை வணங்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறப்ப நீ கண்டுக்காமல் போகிறது தப்பு, நாம் கரெக்டாக கவனிக்கலாம். சூரியனை வணங்கவே செஞ்சிடறாங்க. ஆனால் இந்த வசனம் சூரியன் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லல, தேவனாகிய கர்த்தர் சூரியனாக இருக்கிறார் என்று சொல்லுது. சூரியனை வணங்குறதை விட தேவனை வணங்குறது தான் சரி. ஏன்னா சூரியனை விட தேவன் தான் பெரியவர் இல்லையா? ஏன் பெரியவர்? ஏன்னா சூரியனை படைத்தவரே அவர் தான். சிருஷ்டிப்பை விட சிருஷ்டிகர் தான் பெரியவர். ஏன் பெரியவர்? சூரியனை விட ஏன் அவர் பெரியவர்னா, ஒரு நாள் வரப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி அவர் சூரியன் ஆஃப் பண்ணுவார். உண்மையிலே சொல்கிறேன், பயந்துடாதீங்க. கரெக்டாக அது பாட்டு உதிக்கும். ஆனால் தேவன் ஒரு நாளை வச்சிருக்கிறார். இந்த புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க போகிறார் பார்த்தீங்களா? அப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறாரு? நீங்கள் வீட்டில் எப்படி லைட்டை மாற்ற போகிறீங்களோ, லைட்டு பழசாயிடுச்சுன்னா அப்படியே எடுப்பீங்கள்ல, தூக்கி ஏறி அப்படின்னுவீங்கள, அந்த மாதிரி என்ன பண்ணுவார்? சூரியனை ஆஃப் பண்ணி கழிச்சு கட்டிடுவார். முடிஞ்சது. சூரியனுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது பாருங்க. அது எல்லாம் கிடையாது. அதை வணங்குறவர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நாள் வரப்போது சூரியனே ஆண்டவர் கழிச்சு கட்டிடுவார் என்று வேதமே சொல்லுது. வெளிப்படுத்தல் 21:23 நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவது இல்லை. அந்த நகரம், அந்த புதிய எருசலேம், அதுக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் தேவையே கிடையாதான். தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. சூரியனே இருக்காது ஒரு நாள். ஏன்னா தேவனுடைய மகிமையே அந்த பிரகாசத்தை கொடுக்கும். இயேசுவே பிரகாசிப்பார், விளக்க போல இருப்பார். சூரியனை காட்டிலும் தேவன் பெரியவர், ஏன்னா அவர் தான் அதை படைச்சாரு. சூரியனை காட்டிலும் பெரியவர், ஏன்னா ஒரு நாள் அதை கழிச்சு கட்டிட்டு அவரே பிரகாசிப்பார். ஏன்னா சூரியனை காட்டிலும் அவர் பெரியவர். ஏன்னா எவ்வளோ காரணம் சொல்லலாம். சூரியனுக்கு என்ன பர்சனாலிட்டி இருக்கான்னா, சில நேரம் நான் சூரியனோட கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறேன். சில நேரம் அது அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறப்போ, உதிக்கிறப்போ அல்லது அஸ்தமிக்கிறப்போ பார்க்குறப்போ அப்படி நான் ரசிக்கிறேன். நான் ரசித்து பார்க்குறேன், அது கொஞ்சம் கூட என்னை பார்த்து சிரிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பர்சனாலிட்டியாக இருக்குது, முகமாக இருக்குது. ஆனால் ஒரு நாள் அவர் சூரியனை கழிச்சு கட்டிட்டு அவர் பிரகாசிக்கிறப்போ, யார்? ஆண்டவராகிய இயேசு. அவர் பிரகாசிக்கிறப்போ நான் அவருடைய முகத்தை பார்ப்பேன். நான் அவருடைய முகத்தை பார்த்து ரசிக்கிறப்போ அவர் என்னை பார்த்து சிரிப்பார். ஏன்னா இவர் சூரியனை காட்டிலும் பெரிய. சூரியனுடைய எல்லா பவர், எல்லா மகிமையும் அவர்கிட்ட இருக்கு, அதை தாண்டியும் இருக்கு. ஆனா இவர் ஒரு நபர், இவர் ஒரு பர்சன். இஸ் a person with a personality. ஓ, சூரியன் உயிர் உள்ள ஒன்றா? அது கிடையாது. அப்போ சூரியனை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் அந்த நாள் காத்து கொண்டிருக்கிறேன். அவர் சூரியனை ஒழிச்சிட்டு அவர் பிரகாசிப்பார். அவருடைய முகத்தை நான் காணுவேன். அவர் சூரியனாய் இருக்கிறார். சூரியனை பற்றி எவ்வளோ சொல்லலாம் பாருங்க. இட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் லைஃப், சோர்ஸ் ஆஃப் ஆல் குட். அதுதான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். ஜீவ ஊற்று, அது நன்மையின் ஊற்று, எல்லா ஜீவனின் ஊற்று, நன்மையின் ஊற்று. அது ஆக்சுவலாக தேவன் தான் எல்லா ஜீவனுடைய ஊற்று, நன்மையின் ஊற்று. அதை சூரியன் எடுத்து காமிக்குது அந்த சத்தியத்தை. அது மட்டும் இல்லை, சூரியன் இட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க இல்லையா, லைட் சோர்ஸ். அப்போ தேவன் சொல்கிறார் தம்மை பற்றி, தேவன் ஒளியாக இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. இயேசு பூமிக்கு ஒளியாய் இருக்கிறான் வேதம் சொல்லுது. அப்போ எவ்வளோ சொல்லலாம் பாருங்க. சூரியன் இட்ஸ் சோர்ஸ் ஆஃப் கிரேட் பவர். இந்த சோலார் பவர் ரொம்ப பவர்ஃபுல்ன்றாங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய மகிமை இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம் பாருங்க. நான் இதை பற்றி வாசித்துட்டு இருக்கிறப்போ என்ன பார்த்தேன்னா, இப்போ எல்லாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க, இன்னும் எவ்வளோ நாள் இந்த பூமியில் எல்லாம் ஹியூமன் எனர்ஜி நீட்ஸ் எல்லாம் மீட் ஆகும்னு தெரியல. காருக்கெல்லாம் பெட்ரோல் போடுறோம், இதெல்லாம் எவ்வளோ நாள் வரும்னு தெரில. எலக்ட்ரிசிட்டிக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. இது இல்லாமல் ஃபேக்ட்ரிஸ் ரன் ஆகணும், எவ்வளோ நடக்கணும். இந்த பூமியினுடைய எனர்ஜி நீட்ஸ் தேவைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ நாள் போகுமோ யாரு கண்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சூரியன்ட்டு இருக்கிற பவரை நான் வாசிட்டு இருந்தேன் பாருங்க. ஒரு செகண்ட்ல சூரியன் ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜி, அந்த ஒரு செகண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜி, ஒரு வினாடியில் அதை எடுத்து அதை ஃபுல்லாக அப்படியே எடுத்தா
இந்த பூமிக்கு தேவைப்படுற எல்லா எனர்ஜி தேவையும், அதாவது உங்கள் வீட்டில் கரண்ட் மட்டும் கிடையாது, எல்லா ஃபேக்ட்ரியும் ஓடுறதுக்கு, எல்லா பிளேனு கப்பல் எல்லாம் ஓடுறதுக்கு, எல்லா வீட்லேயும் ஏசி ஹீட்டர் இருக்கிறதுக்கு, எல்லா எனர்ஜி பூமியினுடைய அத்தனை எனர்ஜி நீடையும் 5 லட்சம் வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா அந்த அவ்வளோ எனர்ஜியும் சூரியனால் ஒரே வினாடியில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சூரியன் ஒரு வினாடி என்ன ஒன்று அதை கேப்சர் பண்ண முடியல, அதை எடுக்க முடியல மனுஷனுக்கு. அப்போ மனுஷன் வந்து தன் தேவையை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம எவ்வளோ தேவை இல்லை, ஆனால் அவ்வளோ தேவையும் 5 லட்சம் வருஷத்துக்கு இருக்கிற மனிதனுடைய எல்லா அந்த எனர்ஜி நீடையும் இந்த சூரியன் ஒரு செகண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, இது வந்து எனக்கு தேவனை பற்றி ஒரு காரியத்தை வெளிப்படுத்துது. அது என்னன்னா, இது போல தான் மனிதர்கள் தங்களுடைய தேவையை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த சபையில் இருக்கிற எல்லாருடைய தேவையும் கூட்டி வச்சா நிறைய வருமே, இந்த பூமியில் இருக்கிற எல்லாருடைய தேவைகளையும் கூட்டி பார்த்தா நிறைய வருமே, இதெல்லாம் யார் சந்திப்பா, இதெல்லாம் எப்படி சந்திக்கப்படும் மனிதர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் சர்வ வல்லவர், எல்லாருடைய தேவையும் ஒரு செகண்ட்ல அவர் சந்திக்க முடியும். ஏன் நடக்க மாட்டேங்குது? அப்போ ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, நான் நினைக்கிறேன் ஜனங்க அவரை நம்புறது இல்லை, அவரை சட்டை பண்றது இல்லை, அவர் வேண்டான்ட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக பேசுறேன், மனுஷனுடைய தேவை பெருசே கிடையாது. நான் நினைக்கிறேன் சொல்ல போனா, கடவுளை உலகத்தார் இன்னும் கொஞ்சம் அங்கீகரிச்சாங்கன்னா, இன்னும் மரியாதை செலுத்தினாங்கன்னா, அவருடைய உதவியை நாடினாங்கன்னா, சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டே இன்னும் பெட்டராக இருக்கும். மனிதர்களுடைய ப்ராப்ளம்ஸ் இன்னும் பெட்டராக சால்வ் ஆகும். இப்போ கிறிஸ்தவர்களாக நாம் பாருங்க, இந்த உலகத்தார் மாதிரி சிந்திக்கக்கூடாது. ஐயோ, இது காலியாகுது, இது தீர்ந்து போகுது, இந்த பூமியில் இது தேவைப்படுது, அது தேவைப்படுது, எப்படி நாமெல்லாம் பிழைப்போம் நாளைக்கு. எல்லா தேவையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சிங்கன்னா கூட ஆண்டவருக்கு ஈடிணையாக வரவே வராது. அவர் சர்வ வல்ல தேவன், நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்க வல்லவர், நல்லவராய் இருக்கிறார். இதெல்லாம் லேசான காரியம் அவருக்கு, அப்படியே சந்திச்சுட்டு போயிடுவார். அவரை நம்ம நம்ப வேண்டும். அதான் சங்கீதக்காரன் என்ன சொல்றான், எப்பா நான் ஏன் இவருடைய பிரசனத்தை எல்லாத்த விட விரும்புறேன்னா, அவன் பாருங்க ரொம்ப ப்ராக்டிக்கல் ஆள் அவன். ஏன் நான் இவரை சேவிக்கிறது தான் பெஸ்ட்டாக நினைக்கிறேன்னா, அங்கே எனக்கு ஒரு வாட்ச்மேன் டியூட்டியை கூட கொடுத்துக்கோ, அது பெஸ்ட் எனக்கு, அது கூட போதும். ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்னா, இவரை நம்புறது தான் ஏன் பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன்னா, இவர் சூரியனை போல இருக்கிறாரப்பா. இவர் வந்து எனக்கு எல்லா நன்மையும் ஜீவனையும் வழங்குகிறவராய் இருக்கிறாரே, எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறாரே அப்படின்லாம் மனசில் அவன் வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். சூரியனாக மட்டும் இல்லை, கேடகமும் ஆனவர். எல்லாம் சொல்லுங்கள், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கேடகம்னா என்ன அர்த்தம்? நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் தேவன். தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். ரொம்ப சூப்பரான ஒரு வர்ணனை பாருங்கள். கேடகம்னா என்னது? அந்த எதிரியினுடைய அந்த அம்புகள்லாம் தாங்கிக்கிற எடுத்துக்கிற அந்த ஒரு இதுதான் கேடகம். ஒரு ஷீல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, யுத்தத்துக்கு போகிறப்போ அந்த ஷீல்டு, அந்த கேடகத்தை இப்படி பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா, அவன் எதிரி அவன் அம்பு விட்டா கூட அது மேலே தான் விடும், நம்ம மேலே விழாது. அந்த கேடகம் வந்து நம்மளை பாதுகாக்குது. அப்போ தேவன் சூரியனாக மட்டும் இல்லை, கேடகமாக இருக்கிறாருன்னா நமக்கு எல்லா நன்மையும் வழங்குகிறவராக மட்டும் இல்லை, எல்லா தீமையிலிருந்து நம்மளை காக்கிறவராய் இருக்கிறார். எல்லா தீமையிலிருந்து காக்கிற தேவனாய் இருக்கிறார். இதை பாராட்ட தொடங்கணும்னா 2 காரியத்தை நம்ம நம்பணும், புரிஞ்சுக்கணும். ஒன்று, தேவனுக்கு ஈடு இணையாக யாரும் இல்லை வல்லமையில், மகத்துவத்தில். தேவன் ஒருவரே பெரியவர். பாருங்க, தேவன் ஒருவரே பெரியவர். முக்கால்வாசி பேர் அப்படி நினைக்கிறது இல்லை. அவங்க மனசில் முதல்ல கடவுள் இல்லை. சில நேரம் அவருக்கு அங்கே இடம் இல்லை, அவர் எங்கேயோ மூலையில் பின்னால் அங்கே. அதான் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ஒரு பிரசங்கியார் சொல்லிட்டு இருந்ததை கேட்டேன். அவர் சொன்னார், சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோமா, இயேசுவை வந்து ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கைக்குள்ளே வாரோம் அப்படின்ட்டு அவர் வராரு. அப்புறம் என்ன பண்ணுறோமா, அவர் அப்படி சொன்னார், நான் அப்படி சொல்கிறேன். அவர் நம்ம என்ன பண்ணுறோமா, சரி அப்படின்ட்டு போய் அவரை டிக்கியில் வச்சிடுறோமா. வேண்டுறப்போ அந்த டிக்கியை திறந்து ஆண்டவரே வாரம் அப்படின்றோமா. அதாவது என்ன சொல்கிறாரு, இந்த கார் ஓட்டிகிட்டு போனால் முக்கியமான இடத்த கொடுக்கணும்ல, முக்கியமானவருக்கு எப்போவுமே ஃப்ரண்ட்டில் உட்கார சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், சில நேரம் அவர் வந்து அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு பாருங்க. நிறைய பேருடைய மனதில் தேவன் பெரியவராய் தோன்றுவது இல்லை. ஏன்னா நிறைய பேருடைய மனசில் வந்து பிரச்சனை தான் பெருசு, தேவை தான் பெருசு, சவால் தான் பெருசு, எதிரி தான் பெருசு.
அவங்க மனசில் அதுதான் பெருசு. அல்லது ஓஹோன்னு போயிட்டு இருக்குந்தா அவங்க மனசில் அவங்க தான் பெரியவங்க. ஓஹோன்னு போயிட்டு இருந்தா அவங்க மனசில் தாங்க தான் பெரியவங்க. மோசமாக போயிட்டு இருந்தா பிரச்சனை தான் பெருசு. ஆக மொத்தத்தில் தேவன் பெரியவர் இல்லை, ஆனால் தேவன் நம்ம மனதில் பெரியவராக இருக்க வேண்டும். அவர் உண்மையிலே பெரியவர், ஆனால் நம்ம மனதில் பெரியவராக இருக்கணும். அவர் தான் பெரியவர், அவர் தான் மகத்துவம், அவர் தான் சர்வ வல்லவர். அவருடைய வல்லமைக்கு ஈடுனா யார்கிட்டையும் ஒன்றும் இல்லைன்றதை நம்ம உணரணும். பாருங்க, எந்த மனுஷனும் கிட்ட வர முடியாது, எந்த பிசாசும் கிட்ட வர முடியாது. அவர் சர்வத்தையும் ஆளுகிற தேவன், அதை உணரணும். போல ரெண்டாவது, இந்த சர்வ வல்ல சர்வ அதிகாரியாகிய தேவன் நம்ம பட்சத்தில் நமக்கு கேடகமாக இருந்தா நாம் எதை கண்டு யாரை கண்டு பயப்படவே தேவையில்லை. யாரும் நம்ம அழிக்கவே முடியாது. ஏன்னா இவரே நமக்கு கேடகமாக இருந்தா அது என்ன ஒரு படம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். அது கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. உங்க கண்ணை மூடி கொஞ்சம் அந்த கேடகத்தை இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படியே பெருசா இருக்கு ஒரு ஷீல்டு. இப்போ திடீர்னு அது தேவனாக இமேஜின் பண்ணி பாருங்க. தேவன் தான் அந்த ஷீல்டு. இப்போ அந்த கேடகம் வந்து அந்த அம்பெல்லாம் எடுத்துக்குது, ஆனால் தேவன் எடுத்துக்கிறாருன்றது தான் அது சொல்லுது. தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இதை பெஸ்ட்டாக புரிஞ்சுக்கணும்னா கல்வாரி சிலுவையை பார்க்கணும். கல்வாரி சிலுவையில் நமக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? நம்ம மேலே விழ வேண்டிய அந்த அம்பை அவரே எடுத்துக்கிறார். அவர் மேலே விழுது, நம்ம மேலே விழாமல் அவர் மேலே வந்து விழுது. அந்த அடி, நாம் வாங்க வேண்டிய அடி அவர் எடுத்துக்கிறார் பாருங்க. நம்ம மேலே வந்து விழ வேண்டிய அந்த தேவ கோபாக்கினை அவர் மேலே வந்து விழுது, அவர் எடுத்துக்கிறார். நமக்கு ஒரு கேடகமாக இருக்கிறாரு. எல்லாம் நம்ம மேலே வந்து விழுந்து நம்மளை அழிச்சிருக்கணும், ஆனால் அவர் அங்கே வந்து நின்று தாங்கிக்கிறார் எல்லாத்தையும். அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார்ன்றது கல்வாரி சிலுவையில் அற்புதமாக வெளிப்படுது. நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோட இருக்கிறார் என்பது சிலுவை தான் பெஸ்ட் ப்ரூஃப் அதுக்கு. அப்போ உண்மையிலே அவர் நம் பட்சத்தில் இருக்கார், நமக்கு கேடகமாக இருக்கிறாரு, நம்மளை சூழ்ந்து கொள்றாரு அப்படின்றது உண்மையானால் நாம் எந்த பிசாசை கண்டும் பயப்பட தேவையில்லை, எந்த பாவ சக்தியை கண்டும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்பட தேவையில்லை, எந்த ஆளையும் கண்டு பயப்பட தேவையில்லை. கடவுள் பயம் இல்லாததுனால தான் நமக்கு மனுஷன் பயம் இருக்குது. கடவுள் பயம் போதுமான அளவுக்கு இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா வேற எதையும் யாரை கண்டையும் பயப்பட மாட்டான். மிகப்பெரியவர் என் பட்சத்தில் இருக்கார், எனக்கு அடி வாங்க ரெடியாக இருந்தார் கல்வாரி சிலுவையில். அந்த அளவுக்கு என் பட்சத்தில் இருக்கிறார், என்ன காக்கிறார்ன்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குமானால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். சங்கீதம் 121 பாருங்கள். சங்கீதம் 121 எப்படி நமக்கு அவர் கேடகமாக பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை அற்புதமாக எடுத்து சொல்கிற ஒரு சங்கீதம். சங்கீதம் 121 வந்து சங்கீதம் 84ஓட கொஞ்சம் சம்பந்தம் இருக்குது அதுக்கு. ஏன்னா ரெண்டுமே பில்கிரிமேஜ் சாம்னு சொல்லுவாங்க பாருங்கள். பில்கிரிம் சாம், அதாவது யாத்திரைக்காரனுடைய சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சங்கீதம் 84ல் இந்த சங்கீதக்காரன் வந்து இந்த ஆலயத்துக்கு போக ஏங்கி கொண்டிருக்கிறான். ஐயோ, உம்முடைய பிரகாரங்கள் ஒரு நாள் 1000 நாளை காட்டிலும் பெட்டர் ஆண்டவரே, அங்கே போனால் சூப்பராக இருக்குமே, உம்முடைய பிரசனத்தை போல் எதுவும் வராதே அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிறான். சங்கீதம் 121ல் அது வந்து அங்கே சொல்லுது பாருங்க. இட்ஸ் அ சாங் ஆஃப் அசென்ஸ்ன்னு வரும் ஆங்கிலத்தில். அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் யூதர்கள் எருசலேமுக்கு எழும்பி போவாங்க. மலை மேலே ஏறி எருசலேமுக்கு ஏன் போவாங்கன்னா அந்த ஆலயத்தில் போய் ஆராதிக்க போவாங்க. அந்த நேரத்தில் சங்கீதம் 121 பாடிக்கிட்டே போவாங்களாம். ஏன்னா அந்த பயணத்தில் நிறைய ஆபத்துகள் இருக்குது. ஆனால் சங்கீதம் 121 எதை பற்றி? எப்படி தேவன் நம்மளை எல்லா ஆபத்திலிருந்து காக்கிறார் என்பதை பற்றி. இப்போ வாசிப்போமா? சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என்ன மாதிரி ஒத்தாசை? விசேஷமாக பாதுகாப்பு தான் இங்கே வலியுறுத்தப்படுது. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் வந்து கண் முழிச்சு காத்துக்கிட்டே இருக்கார். ஆகவே நான் நல்லா தூங்கலாம். தூக்கம் வர்றது கஷ்டமாக இருந்தால் இந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்துக்கோங்க. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அப்போ அவர் நம்ம பக்கத்தில் இருந்துக்கிட்டு தூங்குப்பான்றாரு, நான் பார்த்துக்கிறேன். 5ஆம் வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். அற்புதமான ஒரு வசனம் இது.
கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா, வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அந்த காலத்தில் இந்த ஏன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார், அந்த காலத்தில் யுத்தம் செய்கிறப்போ அந்த கேடகத்தை பிடிச்சிக்கிட்டு போவாங்க இல்லையா, அதை இடது கையில் பிடிச்சிட்டு போவாங்களாம், லெஃப்ட் ஹேண்டில் இடது கையில் பிடிச்சிக்குவாங்களாம். அப்போ இந்த இடது பக்கம் வந்து பாதுகாக்கப்படும், ஏன்னா அந்த கேடகம் அங்கே இருக்குது. ஆனால் வலது பக்கம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். அதனால தான் அந்த யுத்தத்துக்கு போகிறப்போ அந்த பேட்டில் ஃபார்மேஷனில் அடுத்த ஆள் இங்கே நிற்பாங்களாம். ஏன்னா அவங்களுடைய அந்த ஆளுடைய கேடகம் தான் இந்த சைடை கவர் பண்ண முடியும். அவங்க உங்களை கவர் பண்ணால் உங்களை பாதுகாத்தா உண்டே ஒழிய நீங்கள் அந்த சைடை பாதுகாக்க முடியாது. அப்போ ஏன் இங்கே இப்போ வசனம் இப்படி சொல்லுதுன்றாங்க, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார்னா, நீ பாதுகாக்க முடியாத அந்த இடத்தையும் நான் பாதுகாப்பேன். நீ எக்ஸ்போஸ் ஆகிருக்கிற அந்த இடத்தையும், உன்னுடைய வீக்கான இடத்தையும், உன்னுடைய வீக்னஸையும் நான் பார்த்துக்கிறேன். நீ பயப்படாத. அங்கே நீ எக்ஸ்போஸ்டாக இருக்கிறதுனால, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால பிசாசு ஒன்று அழிச்சிட முடியும்னு கிடையாது, பாவம் ஒன்று அழிச்சிட முடியும்னு கிடையாது, எந்த சக்தி ஒன்று அழிச்சிட முடியும்னு கிடையாது. என்ன நம்பு, உன் வலது பக்கத்திலே நான் உனக்கு நிழலாய் இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன்றாரு. அப்போ எப்படி பாருங்க, வழக்கமாக யுத்தத்தில் அந்த பக்கத்தால் தான் பாதுகாக்கணும். தேவன் சொல்கிறாரு, உன் வலது பக்கத்தை நான் பார்த்துக்கிறேன்றாரு, உன்னை பாதுகாக்கிறேன். சங்கீதக்காரன் என்ன சொல்றான், எப்பா கர்த்தரை நம்புறது, கர்த்தரை சேவிக்கிறது கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற மாதிரி வராது. ஏன்னா அவர் சூரியன் மட்டும் இல்லை, அவர் கேடகம், அவர் எல்லா நன்மையும் தராருன்றது மட்டும் இல்லை, எல்லா தீமையிலிருந்து என்னை காக்கிற தேவனா இருக்கிறாரு. ஓ, இந்த இடம் மாதிரி இல்லை, அவருடைய பிரசன்னம் மாதிரி இல்லவே இல்லை. 6ஆம் வசனம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அந்த காலத்தில் சூரியனை கண்டு பயந்தாங்க. ஐயோ, ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால தான் பாருங்க, சங்கீதக்காரன் 2ஆவும் சொல்கிறான், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். பாசிட்டிவான விதத்தில் தான் சூரியனை போல இருக்கிறாரு. ஏன்னா ஏதாவது நெகட்டிவ் வந்தால் அதுலேருந்து காத்துடுறாரு. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 7ஆம் வசனத்தை நம்மெல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். வெறும் சரீரத்தை மட்டும் இல்லை, ஆத்துமாவே காப்பார். ஐயோ, அந்த வேலை வேறு யாரும் செய்ய முடியாதுங்க. சரீரத்தை நம்ம பத்திரமா இதுன்னு பண்ணலாம் கூட, ஆனால் அதையும் தாண்டி தேவன் காக்கிறாரு. ஆனால் ஆத்துமாவே காக்கிறாரு. சரீரத்தை மட்டும் காத்து என்ன பிரயோஜனம், ஆத்மா போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு. ஆனால் தேவன் என் ஆத்துமாவை காக்கிறார், என் ஆத்துமாவை நித்தியமாய் காக்கிறார். சங்கீதக்காரன் என்ன சொல்றான், எப்பா அதனால தான் நான் அவரை நம்புறேன், இதனால தான் நான் அவரை விரும்புறேன், இதனால் அவர் என்னை காக்கிறாரு. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அற்புதமான வார்த்தைகள். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். அடுத்த பாதத்துக்கு போயிடுவோம். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். சொல்லுங்க, கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். கிருபன் என்ன, கிருபையை அருள்றாருன்னு, கிருபன்ற அந்த கருத்தை புரிஞ்சுக்கணுன்னா சில காரியங்களை புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் கிருபன்ற அந்த கருத்தில் சில முக்கியமான அம்சங்கள் வருது. ஒன்று என்னன்னா, தேவன் நமக்கு கிருபை காட்டுறாருன்னா, நாம் அவருடைய கண்களில் தயவு பெற்றிருக்கிறோம், அவருடைய கண்களில் கிருபை பெற்றிருக்கிறோம். நம்மை பிரியத்துடன் அவர் தயவுடன் காண்கிறார் என்ற ஒரு கருத்து, முக்கியமான கருத்து பைபிளில் பழைய ஏற்பாட்டில். நோவா தேவனுடைய கண்களில் தயவு பெற்றான் அப்படின்லாம் வரும். யோசேப்பு தயவு பெற்றான் தேவனுடைய கண்களில், அல்லது அந்த எஜமான் கண்ணில் தயவு பெறும்படி தேவன் செஞ்சார், இப்படிலாம் வரும் பார்த்தீங்களா. அது பாயிண்ட் என்னன்னா, இந்த கிருபன் வந்தாலே பழைய ஏற்பாட்டில் இது ஒரு முக்கிய கருத்துன்றாங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு உங்களை பிடிக்குமா இல்லையான்னு எப்படி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க? அப்படி போகும்போது உங்களை பார்த்து சிரித்தாங்கன்னா ஓகே பிடிக்கும், சிரிக்காமல் எப்படி இருந்தாங்கன்னா சிரிக்கல, அவங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணல, இப்போ அந்த முகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. கொஞ்சம் முறைச்சாங்கன்னா போச்சுப்பா, கொஞ்சம் முறைச்சார் அவர் அப்படின்னு. அப்போ வந்து அந்த முகம் வந்து நமக்கு சொல்லுது, அவருக்கு என்ன பிடிக்குதா பிடிக்கலையா, என்னை தயவோடு பார்க்குறாரா, என்னை பிரியத்தோடு பார்க்குறாரா அப்படின்னு. அதை வச்சு அந்த காலத்தில் கண்ணை பார்ப்பாங்களாம், கண்ணை. அதனால தான் பைபிள் அந்த கண்களில் தயவு கிடச்சிருக்கு, கண்களில் தயவு. அதாவது தேவனுடைய கண்ணை பார்த்தா நம்மளை பிரியத்தோடு பார்க்குறாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் நம்மளை பிரியத்தோடு பார்க்குறார், அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடச்சிருக்கு. அது ஒரு முக்கிய கருத்து. இன்னொன்று,
கண்களில் தயவு கிடைச்சிருக்கிறதுனால, நம்மளை பிரியமாக அவர் கருதுகிறதுனால, நமக்கு ஏராளமான பரிசுகளை, நல்ல ஈவுகளை அவர் தர விரும்புகிறார், தருகிறார். நம்மளை பிரியத்துடன் அவர் காண்றதுனால நமக்கு ஏராளமாக தர விரும்புகிறார். ஏராளமான பரிசுகளை, ஈவுகளை அவர் தருகிறார். நாம் அதை சம்பாதிக்கிறது இல்லை, இலவசமாக அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இங்கே வசனம் வந்து கர்த்தர் கிருபையை அருள்வார் அப்படின்னு சொல்லும்போது அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு என்ன வலியுறுத்துதுன்னா கிருபையை பற்றி. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கான, புதிய ஏற்பாட்டில் வலியுறுத்தப்படுறது என்னன்னா, அட எப்படியா நமக்கு போய் அவர் கண்ணில் தயவு கிடைச்சது அப்படின்னு புதிய ஏற்பாடு கேள்வி எழுப்புது. ஆக்சுவலாக அவர் நம்ம கண்டு பிரியப்பட்டிருக்கவே கூடாதே, நம்மளை வெறுத்திருக்கணும் அல்லவா, நம்மளை போய் ஏன் அவர் பிரியத்தோட பார்க்குறாரு அப்படின்னு கேள்வி எழுப்பி புதிய ஏற்பாடு பதில் சொல்லுது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமா, இல்லைன்னா அவர் கண்கள் நமக்கு தயவு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. ஏன்னா ஆக்சுவலாக அவருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆக்சுவலாக அதுதான் புதிய ஏற்பாடு ரொம்ப வலியுறுத்துது. அதை கிருபையை எப்படி புதிய ஏற்பாடு விளக்குது நிறைய நேரத்தில், தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டும் தயவு, அதான் கிருபை. இப்போ தகுதி இல்லை நமக்கு, ஆக்சுவலாக அவர் நம்மளை வெறுக்கணும், ஏன்னா நாம் அவருக்கு எதிராக முரட்டாட்டம் செய்தவர்கள். ஆனால் நம்ம மேலே பேர் அவர் பிரியத்தை காமிக்கிறாரு, பிரியமாக பார்க்குறாரு. ஏன்னா ஆண்டவராக இயேசு, எனக்காக ஆண்டவராக இயேசு என் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு நான் செலுத்த வேண்டிய அந்த கிரயத்தை செலுத்தி உயிர் தெழுந்து இன்றைக்கு நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறேன். என்னை பார்க்குறப்போ இயேசுவை பார்க்குற போல பார்க்குறாரு தேவன். அற்புதமான சத்தியம் இல்லையா? நிறைய பேர் இதெல்லாம் நம்புறது இல்லை பாருங்க. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தேவனை அவங்கள பார்த்து முறைக்கிறாங்கன்னு. நம்ம சிலரை பற்றி நினைப்போம்ல, அப்படி வந்தேங்க, நான் நடந்து போனேங்க, அவர் என்னை பார்த்து சரியாக சிரிக்கலைங்க, அவர் முறைச்சார். நிறைய பேருக்கு என்னென்னா கடவுளை பற்றி அப்படி எண்ணம், என்னை பார்த்து முறைக்கிறாருன்னு நினைக்கிறேன், என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அவருக்கு. நிறைய விசுவாசிகளே அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதா, நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இம்பர்ஃபெக்டாக இருக்கலாம், உங்கள்கிட்ட நிறைய பிள்ளைகள் குறைகள்லாம் இருக்கலாம் பாருங்க, ஆனால் நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, உங்களை நீதிமானா பார்க்குறாரு. ஏன்னா உங்களை பார்க்கல, கிறிஸ்துவை பார்க்குறாருங்க. கிறிஸ்து மூலமாக உங்களை பார்க்குறாருங்க. அப்போ உங்களை தகுதி உள்ளவர்களாக பார்க்குறாருங்க, உங்களை பிரியத்துடன் பார்க்குறாருங்க. இதை நம்புங்க. சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் கிருபையை அருள்வார். அப்படின்னா என் மேலே பிரியப்பட்டு எனக்கு ஏராளமாக தருவார், ஏராளமான ஈவுகளை, பரிசுகளை இலவசமாய் தருவார்னு அர்த்தம். எனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் தருவார்னு அர்த்தம். அதான் அர்த்தம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கிருபையாய் இலவசமாக எனக்கு தருவார்னு அர்த்தம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேவன் நமக்கு எவ்வளோ விதமான ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்காரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பல விதமான ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லுங்க, பல விதமான ஆசீர்வாதங்கள், சகல ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார் என்பதற்கு ப்ரூஃப் வந்து அந்த வசனத்தில் அடுத்த வர வார்த்தைகளை பாருங்க. கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார், சொல்லுங்க மகிமையையும் அருள்வார். அப்புறம் அடுத்தது சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஒரு நன்மை கூட வழங்காம இருக்க மாட்டார். அப்போ அடுத்த சில வார்த்தைகளை பார்ப்போம் பாருங்க. மகிமையை அருள்வார், அதை பாருங்க மாலை, மகிமையை அருள்வார். கிருபை மட்டும் இல்லை, மகிமை. அப்படின்னு அர்த்தம், கிருபையும் மகிமையும் ரெண்டும் சேர்த்து சொல்றார். ஏன்னா ரெண்டுமே கனெக்டட். கிருபை வந்து மகிமையினுடைய தொடக்கம், மகிமை வந்து கிருபையினுடைய முடிவு. ஒரு பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மலர்றதுக்கு முன்னால் அதை கிருபைன்னு நினச்சிக்கோங்க, அது ஃபுல்லாக மலர்ந்த பிறகு அது மகிமை. அப்போ தேவன் நம்மளை எடுத்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக மலர வைக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக கிருபை காட்டிக்கிட்டே வராரு, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அப்படியே ஆசீர்வாதத்தினால் நம்மளை நடத்தி நம்மளை நிரப்பி அப்படியே உச்சகட்டமாக ஒரு நாள் மகிமையில் போய் முடிய போகுது. இது இப்போவே நமக்கு மகிமையை முன்ருசியாக தரார். ஆனால் பெரும்பாலும் இருக்கிறதுலே பெரிய மகிமை வந்து இயேசு திரும்ப வரப்போகுது. அது வேற லெவல் மகிமை பாருங்க. பைபிளில் அந்த மகிமைன்றது வந்து அந்த ஃபியூச்சரை, நிறைய நேரத்தில் ஃபியூச்சரை குறிக்குது. ரோமர் பாருங்க, ரோமர் 5:2-3, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் இங்கே இந்த கிருபை மகிமையும் கனெக்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார், ஏற்கனவே இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்று நிலை கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே
மேன்மை பாராட்டுகிறோம். எப்படி சொல்றாரு பாருங்க. ஏற்கனவே சூப்பரான ஒரு நிலைக்கு வந்துட்டோம், கிருபையின் நிலை. இப்போ கிருபையின் காலம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், வருங்காலத்தை நம்ம நினச்சி பார்க்குறப்போ தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. தேவ மகிமை, எல்லாம் சொல்லுங்க, தேவ மகிமை. தேவனுடைய மகிமையில் நமக்கு ஒரு பங்கு அவர் கொடுக்குறேன்றார். நானே கேட்டேன், நான் கேட்கல. இயேசு சொல்றாரு, நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். பைபிளில் வேற ஒருத்தர் தான் சூரியனை போல பிரகாசிக்கிறார். அது யாரு? இயேசு. அவர் சொல்றார் நீதிமான்கள் சூரியனை போல. என்ன ஒரு மகிமையை தராரு பாருங்க நமக்கு. இயேசு திரும்ப வரும்போது எவ்வளோ மகிமை நமக்கு கிடைக்க போகுதுன்றதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்முடைய முடிவு என்னங்க? இங்க ஃபுல்லா அப்படியே கிருபை, அப்புறம் முடிவு என்னது? 6க்கு 3 பெட்டியா? அதான் முடிவாங்க. இங்கே இந்த பூலோக வாழ்க்கை நல்ல கிருபை 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 அப்புறம் 6க்கு 3 இது அப்படின்னா இந்த கிருபை என்ன பிரயோஜனம்? அப்புறம் கிடையாதுங்க. இந்த பூலோக வாழ்க்கை முழுவதும் கிருபை. பிறகு என் முடிவு இந்த 6க்கு 3 பெட்டி கிடையாது. அந்த பெட்டியில் வைக்கப்படுகிறவர்கள் கூட கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இயேசு வரும்போது முதலாவது எழும்புவார்கள். அதை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அவங்க அந்த பெட்டியில் வைக்கப்பட்டிருக்காங்க, அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படியே மண்ணோட மண்ணா புழுதியோட புழுதி அப்படியே போயிடுறாங்க, கம்ப்ளீட்டாக அப்படியே இதாகிடுறாங்க. ஆனால் இயேசு வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களாம். இயேசுவை போல சரீரம் அவங்களுக்கு கிடைக்குமா? மகிமையுள்ள சரீரத்தோட அவங்க பிரகாசிப்பாங்களாம். என்ன மாதிரி ஒரு இது பாருங்க, என்ன ஒரு மகிமையை கொடுக்குறாரு. உயிரோடு இருக்க நாமும் வேதம் சொல்லுது, ஒரு க்ஷணப்பொழுதுல, ஒரு வினாடியில் அப்படியே மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ள இந்த சரீரம் சாவாமையை எடுத்துக்கொள்ளும். சரீர லெவலில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது மட்டும் இல்லை, மென்டல் லெவலில் எல்லாவற்றிலையும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் பாருங்க. ஒரு செகண்டில் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் வேதம் சொல்லுது. 1 யோவான் 3:1-2 பாருங்க. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? சங்கீதக்காரன் சொல்கிறான், எப்பா எனக்கு நான் ஏன் இந்த கடவுளை நம்புறதையும் சேவிக்கிறதையும் இவருடைய பிரசனத்தை நாடுவதையும் பெருசாக நினைக்கிறேன்னா, இதுதான் பெஸ்ட்னு ஏன் சொல்கிறேன்னா, இவர் கிருபை மட்டும் இல்லைப்பா, எனக்கு கடைசியில் மகிமையை வச்சிருக்கிறாரு. என்னுடைய வருங்காலம் மகிமையால் நிறைந்திருக்க போகிறது. நிறைய பேர் வருங்காலத்துக்கு பிளான் பண்ணுறாங்க, ஆனால் வெறும் ரிட்டையர்மெண்ட்டுக்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. அதை பெரிய பிளானிங் நினச்சிக்கிட்டாங்க. ஏங்க ரிட்டையர்மெண்ட் கொஞ்சம் காலம் தான், நித்தியம் ரொம்ப காலம். நித்தியத்துக்கு பிளான் பண்ணிங்களா? நித்தியத்தில் என்ன கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா விசுவாசிகளே? 1 யோவான் 3:1-2 பாருங்க. இப்போ இருக்கிறதையும் நமக்கு வரப்போகிறதையும் ஒப்பிட்டு சொல்கிறாரு. ரெண்டுமே சூப்பர்ன்றாரு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நன்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். என்ன சொல்லுங்க? இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போவே நாம் பெற்ற ஒரு கிருபை இது. தேவனுடைய பிள்ளையாகிவிட்டோம். முன்ன அந்நியர்களாக இருந்தோம், தூரமாக இருந்தோம். இப்போ தேவனுடைய குடும்பத்தாரா தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டோம். இதுவே ஒரு பெரிய விஷயம்ன்றார் 1ஆம் வசனத்தில். தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்படுவதே எவ்வளோ பெரிய ஒரு அன்பு நமக்கு பாராட்டி இருக்கிறாருன்றதை பாருங்கன்றாரு. ஆனால் அப்போ தொடர்ந்து வருங்காலத்தை பற்றி சொல்கிறார் பாருங்க 2ஆம் வசனத்தில். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்குகிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு நாள் இயேசுவை போல நாம ஆகிவிடுவோம், இயேசுவை போல மாற்றப்படுவோம், இயேசுவையே தரிசிப்போம். அவருடைய முகத்தை நான் சொன்ன இந்த சூரியனை காட்டிலும் மேன்மையை பிரகாசிக்கிற அந்த இயேசுடைய முகத்தை நாம் பார்க்க போகிறோம், ரசிக்க போகிறோம், திருப்தி அடைய போகிறோம். நித்தியமாக அந்த புதிய வானம் புதிய பூமியில் பாவம் இல்லாத உலகத்தில் நமக்குள்ளேயும் பாவம் இருக்காது, அந்த உலகத்துலேயும் பாவம் இருக்காது, தீமை இருக்காது, அன்பு நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ போகிறோம். என்னங்க இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும். இதுதான் நம்ம எதிர்காலம், இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். சூப்பரான ஒரு உலகம். நியூஸை போட்டால் எந்த கெட்ட செய்தியும் வரலன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்க போகுது அந்த பொது உலகத்தில். நியூஸை போட்டால் எல்லாம் நல்ல செய்தியாக வருது. எப்படி இருக்கும் பாருங்க. எந்த தீமையும் இல்லை, எந்த பாவமும் இல்லை, உலகத்திலையும் நமக்குள்ளேயும் இல்லை. அவருடைய பிரசனத்தில் மகிழ்வோம், அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், அவருடைய வலது பாரசத்தில் நித்திய பேரும்பமும் நமக்கு உண்டாயிருக்கும். கிருபையும் மகிமையும் அருள்வார். கிருபையை காட்டிகிட்டே இருப்பார். கடைசியில் போய் மகிமையில் முடியும். கடைசியாக அந்த கடைசி பாக்கியத்துக்கு போய்டுவோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு
நன்மையை வழங்காதிரார். எல்லாம் சொல்லுங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். 2 காரியம். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். முதல்ல அந்த நன்மையை வழங்காதிரார்ன்றதை பார்ப்போம். நன்மையை வழங்காதிரார். நிறைய பேர் எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, அவங்க எண்ணம் எப்படி இருக்குன்னா, சில நேரம் அவங்களுக்கே தெரியாமல் அப்படி எண்ணம் இருக்குது. ஆண்டவர் என்கிட்டருந்து சில நன்மைகளை விலக்கி வைக்கிறாரு, சில நன்மைகள்லாம் எனக்கு கிடைக்காதபடி அவர் பண்ணிட்டாரு, பண்ணுறாரு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்குது. ஆமாம் இருக்குது. ஏன்னா சில நேரம் சபையில் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு உன்னுடைய சந்தோஷம் முக்கியம் கிடையாது, உன்னுடைய பரிசுத்தம் மட்டும்தான் முக்கியம். கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவிக்குரியமாக இருக்கும். வா. ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி சிந்திக்கிறோன்னா, நான் கேட்குறேன், அது ஒரு நல்ல எண்ணமான்னு கேட்குறேன். ஆண்டவர் என்கிட்டருந்து நன்மையை விலக்கி வைக்கிறாரு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு விரும்புகிறாரு. சிலர் வந்து அதையும் தாண்டி நம்ம பாடுபடும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் கூட நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அவர் ஒவ்வொரு நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி, அவர் எல்லா நன்மைக்கும் ஊற்று. அவர் கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்லுது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுது. அவருடைய கோபம் வந்து his anger is for a moment but his favor lasts for a lifetime. அவருடைய கோபம் வரும் ஒரு வினாடி தான், ஆனால் அவருடைய தயவு நீடித்த வாழ்வு என்று வேதம் சொல்லுது. ஆனால் இந்த பொய்யை பாருங்க, ரொம்ப நாளாக பிசாசு புரட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் நம்புறாங்க. இதை எங்கே இந்த இதுதான் ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா, இந்த பொய் தான் உலகத்துக்குள்ளே நுழைஞ்ச ஃபஸ்ட்டு பொய். மனுஷன் கேட்ட ஃபர்ஸ்ட் பொய் என்னங்க? ஏதேன் தோட்டத்தில் பிசாசானவன் வந்து ஏவாள்கிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் பொய் என்ன? ஆண்டவர் வந்து உன்கிட்ட இந்த நன்மையை விலக்கி வைக்கிறாரு, இதை சாப்பிடக்கூடாதுன்னார்ல, மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னார்ல, ஏன்னா இதை நீ பாருங்க, ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னாரு. ஆமாம், எல்லா மரத்தின் கனியும் சாப்பிட்டு இது மட்டும் விட்டுருன்னாரு. இதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்? இதை திரிக்கிறான், பர்வர்ட் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? ஏன் தெரியுமா அப்படி சொன்னார்? ஏன்னா அவருக்கு தெரியும், நீ இதை சாப்பிட்டுட்டா நீ அவர் மாதிரி ஆயிடுவேன். சாப்பிட்டு அவர் மாதிரி. ஆனால் நாங்கள் ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் அவர் மாதிரி இருந்தாங்க, சாப்பிட்ட பிறகு தான் எல்லாம் நாசமாக ஆச்சு. அப்படியே தலைகளை திருப்பி போய் சொல்கிறான் பாருங்க, அவங்க திரிக்கிறான் பாருங்க. அவன் இதை சாப்பிட்டா அவருக்கு தெரியும், நீ அவர் மாதிரி ஆயிடுவேன், நீ கடவுளை மாதிரி ஆயிடுவேன். ஏற்கனவே கடவுளை சாயலில் தான் உண்டாக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட அப்படியே போய் சொல்கிறான். இதை அவர் விலைக்கு வச்சுட்டார் பத்தியா, நீ என்ஜாய் பண்ணக்கூடாது, நீ அடுத்த லெவல் போகக்கூடாது என்றதை அவர் விரும்புகிறாரு. உனக்கு இந்த இன்பம் கிடைக்கக்கூடாது, இந்த லாபம் கிடைக்கக்கூடாது, இந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறாரு. நீ எடுத்துக்காத, நீ அவர் சொல்கிற பேச்சை கேட்காத. இதை நீ சாப்பிட்டா நீ கடவுள் மாதிரி ஆயிடலாம், நீ உயர்ந்துடலாம், நீ இன்னும் மேன்மை அடைஞ்சிடலாம். இந்த பொய்யை தான் அவன் புரட்டினாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன், ஒருத்தர் பாவத்தில் விழுறப்போ இந்த பொய்யை தான் நம்பி விழுறாங்க. பிசாசு வந்து அவன் அதே ட்ரிக்கை தான் திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டு வருவான் பாருங்க. அவன் ரொம்ப ஒன்றும் பிரில்லியண்டான ஆள் கிடையாது, தந்திரமானவன். ஆனால் அதே பொய்யை தான் இன்றைக்கு நாமட்டையும் புரட்டுறான். இன்னைக்கு ஒருத்தர் பாவத்தில் விழுற பொய்யா விழுறாங்க, ஏன்னா ஒரு பொய்யை நம்புறாங்க. அந்த பாவம் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுது? என்னத்தையோ ப்ராமிஸ் பண்ணுது. நீ இதை செய், இதை பாரு, அப்போ உனக்கு இந்த லாபம் கிடைக்கும், இந்த இன்பம் கிடைக்கும், இந்த மேன்மை கிடைக்கும். பொய் சொல்லு, அப்போ உனக்கு இதனால் லாபம் கிடைக்கும். ஏமாத்து வேலை பாரு, அப்போ உனக்கு இதனால் லாபம் கிடைக்கும். இந்த தகாத உறவை வச்சுக்கோ, அப்போ உனக்கு நல்ல ஒரு சூப்பரான இன்பம் கிடைக்கும். இந்த தவறான காரியத்தை பாரு, அப்போ உனக்கு நல்ல இன்பம் கிடைக்கும். அப்போ அந்த பொய் பின்னால் என்ன இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொய்யை சொல்லாத, இந்த நேர்மையற்ற விதத்தில் நடந்துக்காத, இந்த தகாத உறவை வச்சுக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பிசாசு என்ன சொல்றான்? பாவம் என்ன சொல்லுது? இல்லை இதை செய் அப்படின்னு. அப்போ ஜனங்க வந்து என்னன்னு நம்புறாங்க கடைசியில்? அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பாருங்க, இதை நம்ம யோசித்து பார்க்கறது இல்லை. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்ம என்ன நம்புறோம்னா, ஆமாம்ல இதை நான் செய்யாமல் விட்டுட்டேன்னா இந்த இன்பத்தை இழந்துருவேன்ல, இந்த லாபத்தை இழந்துருவேன்ல, இந்த மேன்மை அடையாமல் போயிடுவேன்ல அப்படின்ட்டு அதை நம்பி தான் விழுறோம். ஏங்க யாருமே கடமை உணர்ச்சியோட ஒன்றும் பாவம் செய்கிறதில்ல. இன்றைக்கி ஒரு பாவமாக செஞ்சுருவோம், நம்ம பாவின்றதை நிரூபிச்சிருவோம் அப்படின்னா செய்கிறாங்க கிடையாது. ஆசைப்பட்டு தானங்க செய்கிறோம், ஆசைப்பட்டு தானே விழுறோம்.
ஏன் ஆசைப்படுறோம்? அது என்னத்தையும் ப்ராமிஸ் பண்ணுது நமக்கு. இந்த அப்படி இதை பண்ணா, இதை சாப்பிட்டா, இதை செஞ்சா, இதை பார்த்தா உனக்கு இது கிடைக்கும்னு சொல்லுது. அதுக்கு பின்னால் இன்னொரு பொய் இருக்கு. ஆண்டவருடைய வழியில போனா உனக்கு இது கிடைக்காது. இதெல்லாம் நீ வேண்டாம் தள்ளிட்ட, நான் பொய் சொல்ல வேண்டாம், நேர்மையா வாழணும், இந்த தகாத உறவை வச்சுக்க வேண்டாம், தவறான காரியங்களை பார்க்க, இது இப்படி நான் போனேன்னா, ஆண்டவர் சொல்ற வழியில போனா நான் இதெல்லாம் இழந்துருவேனே அப்படின்ற ஒரு பொய் என் மனசுல இருக்கு. சில நேரம் அதை நம்புறதுனால தான் நான் விழுறேன். ஆதி காலத்து பொய் இது பொய். உண்மை என்னங்க? உண்மை சொல்கிறேன் கேளுங்க. சத்தியம் என்னன்னா, அந்த பாவம் ப்ராமிஸ் பண்ணுறதை காட்டிலும், அந்த பிசாசு ப்ராமிஸ் பண்ணுறதை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாக ப்ராமிஸ் பண்ணுறாரு. அவர் சொல்கிறார், நீ என் வழியில் வா, என்னை பின்பற்று, நான் சொல்கிறத செய், இந்த தவறான காரியங்கள்லாம் விட்டு விடு, இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட நான் அதிகமாய் தருகிறேன், உனக்கு எந்த லாஸும் இல்லாதபடிக்கு நான் செய்கிறேன், உனக்கு அபரிவிதமான ஆசீர்வாதம் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். எனக்கு உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்னு தெரியும் எனக்கு. நீ என்ன நம்பி வா, இந்த மனித வழிகளில் போகாத, இந்த தவறான வழிகளில் போகாத. ஒரு நன்மையை நான் ஒன்றிருந்து விலக்கி வைக்கவே மாட்டேன், உனக்கு எல்லா நன்மைகளும் தர விரும்புகிறேன். ஆண்டவர் நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கு எதிரியா? நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுறது அவருக்கு பிடிக்காதா? ஏங்க, என்ஜாய்மெண்ட்டே உண்டாக்குனவர் அவர் தானே, இன்பத்தை உண்டாக்குனவரே அவர் தான். நாக்கில் ருசியை வச்சது யாருங்க? பிசாசா? ஆயிரக்கணக்கான டேஸ்ட் பட்ஸை நாக்கில் வச்சுட்டா யார் வச்சதுன்னு கேட்குறேன் நான். அவ்வளோ என்ஜாய்மெண்ட் தேவையா நமக்கு? சாப்பிட்றப்போ அப்படி ரசித்து சாப்பிட்றது அவசியமா? சும்மா அப்படியே சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம்ல, அப்படி வேணால் உண்டாக்கியிருக்கலாம். ஆனால் அதில் நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு இன்பம் கிடைக்கணும்னு தேவன் விரும்பினார். இந்த மாதிரி எவ்வளோ விதத்தில் இன்பம் கிடைக்கணும்னு தேவன் விரும்பி இருக்கிறார். இதெல்லாம் உண்டாக்கினவரே அவர் தான், இன்பத்தின் ஊற்றவர். பிசாசு எந்த இன்பத்தையும் உண்டாக்கவே இல்லை. தேவன் உண்டாக்கின இன்பத்தை எடுத்துக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான்? இதை நீ எப்படி வேணால் அனுபவிச்சுக்கோ, அவர் விரும்பாத விதத்தில் அனுபவிச்சுக்கோன்றான். தேவன் என்ன சொல்றாரு? நான் வச்சிருக்கிற வழியில் அனுபவி, ஒன்றிருந்து எந்த இன்பத்தையும் நான் விலக்கி வைக்கிறது இல்லை, ஆனால் அதுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த வழியில் போனால் தான் அந்த இன்பமே சூப்பராக இருக்கும், அதில் எந்த ஒரு துன்பமும் ஆட் ஆகாது. அப்போது நாம் பொய்யை நம்புகிறோமா, உண்மையை நம்புகிறோமா? பாருங்கள், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாவத்தில் விழுறப்பெல்லாம் இந்த பொய்யை நம்பி தான் விழுறோம். ஆண்டவருடைய வழியில் போனால் இது எனக்கு கிடைக்காது, இதை நான் இழந்துருவேன், இதை மிஸ் பண்ணிடுவேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உண்மை என்னது, சத்தியம் என்னது? ஆண்டவருடைய வழியில் போனால் இழக்கிறத விட நான் அதிகமாக பெற்றுக்கொள்ளுவேன். ஒருவேளை ஷார்ட் டேர்மில், அந்த காலத்தில், குறுகிய காலத்தில் ஒருவேளை நான் நேர்மையாக நடந்து கொண்டா, பொய் சொல்லாமல் இருந்தா, சரியான காரியத்தை செய்தா, நீதி நிமித்தமாகவே நான் உபத்திரவப்படுத்தப்படலாம். ஆனால் அதுக்கெல்லாம் தேவன் என்னை காம்பன்சேட் பண்ணுவார். இறுதியாக எதையும் நான் இழக்கவே மாட்டேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அவர் எந்த நன்மையை நம்மகிட்ட விலக்கி வைக்க பார்க்கல, எல்லா நன்மையும் நமக்கு கொடுக்க தான் வச்சிருக்கிறார். நாம நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் கற்பனை செய்வதற்கும் அதிகமாய் கொடுக்கணும்னு காத்து கொண்டிருக்கிறார். வேதம் எவ்வளோ இடத்துல இதெல்லாம் சொல்லுது பாருங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. வாலிபர்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இந்த வயசுலேயே சாய்ஸ் வரும். இந்த வழியில் போகிறதா, இந்த வழியில் ஆண்டவர் வழியில் போகிறதா, அல்லது இந்த பாவ வழியில், பிசாசினுடைய சோதனை வழியில் போகிறதா, உலகத்தின் வழியில் போகிறதா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் தேவன் உங்கள் குறைவை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்த அவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்களா, எல்லா நன்மையும் எல்லாத்தையும் தராருன்னு வருது பாருங்க. ஆனால் யாருக்கு தராராம்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. கடைசியாக அந்த பார்த்த பார்க்கணும், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. இந்த பதம் மட்டும் இல்லைன்னா இப்படியே மெசேஜ் அப்படியே ஒரு ஹை பாயிண்டில் அப்படியே முடிச்சுட்டு இருக்கலாம். பிரசங்கியார்கள் பொதுவாக அப்படி மெசேஜ் அப்படி ஒரு ஹையாக வந்து கொண்டு வந்து முடிக்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. இதை நான் பேசாமல் விட்டுட்டேன்னா எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், தேவன்கிட்ட கிருபையும் மகிமையும் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம், எல்லா நன்மையும் பெற்றுக்கலாம்.
அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்துக்கு நான் இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆன்டினோமியனிசம். தவறான ஒரு எக்ஸ்ட்ரீம். ஆகவே அதுக்கு நான் இடம் கொடுக்க முடியாது. வசனம் சொல்லுது, பேசி தான் ஆகணும், உத்தமமாய் நடக்கிறவர்கள். ஆனால் பேசுகிறேன்ட்டு இதை நான் ஓவராக ஒரு எக்ஸ்ட்ரீமாக பேசிட்டேன்னா, தப்பான எக்ஸ்ட்ரீமாக நான் பேசிட்டேன்னா, அப்போ நான் அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும். அந்த எக்ஸ்ட்ரீம் பேர் லீகலிசம். அது நான் அந்த எக்ஸ்ட்ரீம் என்ன சொல்லுதுன்னா, உத்தமமாக நடக்கிறதுனால தான் அவர் நமக்கு நன்மையே கொடுக்குறாருன்னு. உத்தமமாக நடக்கிறதுனால தான் நமக்கு நன்மையே கிடைக்குது ஆண்டவர்கிட்டருந்து அப்படின்னு சொல்லுகிறது தவறு. அப்படியும் போயிடக்கூடாது. ஆகவே நான் பேசி தான் ஆகணும், ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். உத்தமமாய் நடக்கிறதுக்கும் தேவனிடத்திலிருந்து நன்மை பெறுவதற்கும் சம்பந்தம் உண்டா? பரிசுத்தத்துக்கும் பாவத்தை விட்டு விட்டு நீதியை செய்வது, அதான் பரிசுத்தம் இல்லையா? அல்லது சுயநலமாக இல்லாமல் அன்போடு வாழ்கிறது, அல்லது இப்படி சொல்லாமா, இயேசுவை போல் அதிகமாக இருப்பது, சத்தியத்தை உண்மையை பேசுவது, நேர்மையாக இருப்பது, மற்றவர்களை அன்பு கூறுவது, பாவத்தை செய்யாமல் அப்படி ஒரு உத்தமமாய் வாழ்கிறது பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் உண்டா? பரிசுத்தத்தில் ஒருத்தர் வளர வளர அவங்க ஆசீர்வாதத்திலையும் பெருகுவாங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்ன? ஆம். பதில் வந்து எஸ். பதில் வந்து எஸ். உத்தமமாய் நடக்கிறதுக்கும் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெறுவதற்கும் சம்பந்தம் உண்டு. பரிசுத்தத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பரிசுத்தத்தில் வளர வளர, உண்மையான பரிசுத்தத்தை சொல்கிறேன், ஏசோ போல் ஆக ஆக, சும்மா இந்த போலி பரிசுத்தத்தை சொல்ல, நான் வேஷ பரிசுத்தத்தை சொல்ல, பரிசேனுடைய பரிசுத்தத்தை சொல்ல, உண்மையான பரிசுத்தத்தில் வளர வளர ஒருவன் ஆசீர்வாதத்திலையும் பெருகுவான். உண்மை கனெக்ஷன் உண்டு. ஆனால் கனெக்ஷனை தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால இதனால தான் அதுன்னு நினச்சிக்க கூடாது. பரிசுத்தத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால பரிசுத்தனால தான் ஆசீர்வாதம் நினச்சிக்க கூடாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு பிரின்சிபல் இருக்குது, அதை சொல்கிறேன், ஆங்கிலத்தில் கேளுங்க. கோரிலேஷன் டஸ் நாட் இம்ப்ளை காசேஷன். கேட்டிருக்கீங்களான்னு தெரில. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அது முக்கியமான ஒரு பிரின்சிபல். ஒரு கிராஃபில் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அப்படியே ஒன்றா ஏறுதுன்னா கோரிலேஷன். கோரிலேஷன் இருக்கிறதுனால காசேஷன் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால இதனால தான் இதுன்னு சொல்லிட முடியாது. அதான் பிரின்சிபல். சரி, இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். ஒருத்தர் பரிசுத்தத்தில் பெருகிறாங்க, அப்படியே ஆசீர்வாதத்தையும் பெருகிறாங்க. அதை நம்ம பார்க்குறப்போ பரிசுத்தனால தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் நினச்சிடக்கூடாது, இதுதான் அதை கொண்டு வந்ததுன்னு நினச்சிருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நினச்சிட்டோம்னா அந்த லீகலிசம் சைடுக்கு போயிடுவோம் கூடி சீக்கிரம். பரிசுத்தமாக அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, அப்போ எப்படி நினைக்கணும்? இது அதை கொண்டு வரல, ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்தது, இதை விட பெரிய ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தான் கிருபை. கிருபை தான் பரிசுத்தத்தையும் கொண்டு வருது, கிருபை தான் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருது, கிருபை தான் ரெண்டுத்துக்குமே காரணம். தேவனுடைய கிருபை இல்லைன்னா பரிசுத்தத்தில் வளர முடியாது, தேவனுடைய கிருபை இல்லைன்னா ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இந்த கிருபை என்ன பண்ணுது? கிருபையை தாயாக நினச்சிக்கோங்க. கிருபை என்ற தாய் பிள்ளை பெற்றா ரெட்டை பிள்ளையாக தான் பெற்று எடுக்கும். என்ன ரெட்டை பிள்ளை? பரிசுத்தமும் ஆசீர்வாதமும். ரெட்டை பிள்ளையாக தான் பிறக்கும். வளர்றப்போ ரெண்டும் ஒன்றா வளருது. ஆனால் அதை பார்த்துட்டு இந்த பிள்ளைனால தான் இது வளருதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த பிள்ளைனால தான் இது இருக்குதுன்னு சொல்லுவாங்களா? கிடையாது. தாயினால தான் இருக்குது, கிருபைனால தான் ரெண்டுமே இருக்குது. இப்படி நீங்கள் சிந்திச்சிங்கன்னா இந்த லீகலிசம் சைடுக்கு போக மாட்டீங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் அவாய்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். உத்தமமாய் நடக்கிறவர்கள்னா நம்ம எப்படி உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிராருன்னு எப்படி பெஸ்ட்டாக புரிஞ்சுக்கலாம்? 2 காரியங்களை சொல்கிறேன். ஒன்று, ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒருத்தர் உத்தமமாக நடக்க வாழ வாழ அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகுன்றதை நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அது தப்பு கிடையாது. ஏற்கனவே அதெல்லாம் விலைக்கு சொல்லிட்டேன், அது தப்பாக எடுத்துக்கூடாது, ஆனால் அதை அப்படி எடுத்துக்கலாம். ஒருத்தர் உத்தமமாய் வாழ வாழ அதில் பெருக ஆசீர்வாதத்துலேயும் அவங்க என்ன பண்ணுவாங்க? பெருகுவாங்கன்றது பொதுவாக உண்மை. ஒவ்வொரு எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிக் கேஸ்லையும் அப்படி நடக்கணும் கிடையாது, ஆனால் பொதுவாக அது உண்மை. தேவன் நம்மகிட்டருந்து எதையும் விலக்கி வைக்கணும்னு நினைக்கிறது இல்லை, எந்த நன்மையும் விலக்கி வைக்கணும்னு நினைக்கல. ஆனால் அதே நேரத்தில் தேவன் அப்படியே சகட்டு மணிக்கு சும்மா எல்லாருக்கும் அப்படியே அவர் கொடுத்துட்டாருன்னா அது சரியாக இருக்குமான்னு நான் கேட்குறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள்.
ஒரு பெற்றோரை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பெற்றோர் இந்த பிள்ளையை நேசிக்கிறாங்க, ஆனால் அதே நேரத்தில் ஞானமுள்ளவர்களாய் நடந்துக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் ஒரு ஃபோனை கொடுத்தா அந்த பிள்ளையை நாமளே கெடுத்த மாதிரி ஆயிடுது. கரெக்டு தானே? அல்லது ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 10 வயசு பிள்ளைகிட்ட போய் கோடிக்கணக்கான சொத்தை கொடுத்தா, 10 வயசு பிள்ளைய விடுங்க, 15 வயசு பிள்ளைகிட்ட போய் கோடிக்கணக்கான சொத்தை, ஒரு மைனர்கிட்ட கோடிக்கணக்கான சொத்தை கொடுத்தா அது நான் கேட்குறேன், ஞானமான ஒரு காரியமா? பொதுவாக அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளை வளராத ஒரு நிலையில் இருக்கிறப்போ அதுக்கு நிறைய கிடைச்சிதுன்னா அதை வச்சு என்ன பண்ணும்? அதான் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிடும். அதை நாசம் பண்ணிவிடுவான், அதனால அவன் நாசமாயிடுவான். அப்போ அங்கே ஒரு கோடீஸ்வரன் இருக்கலாம், அவங்க எல்லா சொத்தும் பிள்ளைக்காக தான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளை வளரணும்னு வெயிட் பண்ணுறாங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு பொறுப்பு வரணும்னு வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பை கொடுக்குறாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பில் உண்மையாக இருந்து அப்புறம் தான் அந்த கோடிக்கணக்கான அந்த பெரிய அந்த சொத்தை அந்த பிள்ளையினுடைய பொறுப்பில் கொடுக்குறாங்க. அது நல்லதுன்னு தானே நம்ம சொல்கிறோம், இல்லை அது கெட்டதா? அது ஞானம் தானே நம்ம சொல்கிறோம். அப்படி செய்யலைன்னா தான் அது கெட்டதாயிடும், அறிவு கெட்டதனமாக ஆகிடும். இப்போ நான் கேட்குறேன், நம்ம பெற்றோருக்கு இவ்வளோ ஞானம் இருக்குமானால் இந்த விதத்தில் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்கன்னா, ஆண்டவர் அதை காட்டிலும் நல்லவர், ஞானம் உள்ளவர். அவர் நம்மகிட்ட எதையும் விலக்கி வைக்கணும்னு ஒன்றும் பார்க்கல. அவர் இது தரக்கூடாது, அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று நினைக்கல. அது தப்பு. அது அவரை பற்றி தப்பாக சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை அப்படியே காத்து கொண்டிருக்கு. அவர் நமக்கு தரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சில நேரம் நாம வளரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நாம பெறாததுக்கு சில நேரம் காரணம் என்னன்னா, அவர் தர விரும்பலன்னு கிடையாது, அவர் தர மாட்டேங்கிறாருன்னு கிடையாது, அவர் விலக்கி வைக்கிறாருன்னு கிடையாது. நாம வளரல. நாம வளரும்போது வளர வளர நாம அதிகமாய் பெற்றுக்கொள்வோம். அதுதான் சரி, அதுதான் ஞானம். பாருங்க, நாம ஞானத்தில், அறிவில், கர்த்தரை அறிகிற அறிவில், உலகத்தில் வாழக்கூடிய ஞானத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும், நன்றி உணர்வில் வளர வேண்டும், அன்பில் வளர வேண்டும், கீழ்ப்படிதலில் பெருக வேண்டும், தாழ்மையில் வளர வேண்டும், ஒரு பொறுப்பு உணர்ச்சி அது நமக்கு வரணும். ஸ்டூவர்ட்ஷிப்னு சொல்லுவாங்க பாருங்க ஆங்கிலத்தில். கொடுத்த சின்னதில் உண்மையாக இருக்க வேண்டும். இயேசு எத்தனை ஓமையில் சொன்னார், அந்த 5 தாலந்து ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டது, 2 தாலந்து ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டது, 1 தாலந்து ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் கொடுத்த அந்த சின்னதில் உண்மையாக இருக்கிறப்போ இன்னும் அதிகமாக அவனுக்கு கொடுக்குறார். இதெல்லாம் ஞானம். இது இப்படி தான் தேவன் செயல்படுகிறார் பாருங்க. கொடுத்ததில் உண்மையாக இல்லைன்னா, கொடுத்ததை வச்சு நம்ம மேக்சிமமாக யூஸ் பண்ணலைன்னா, அப்போ இன்னும் அதிகமாக கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். கொடுத்ததை வீணாக்கி உட்காந்துட்டு இருக்கிறோம்னா, இப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு பாருங்க. என்ன சொல்ல வரேன், சின்ன பிள்ளைகளுக்கு கோடிக்கணக்கான சொத்தை கொடுக்க மாட்டாங்க. வளராத விசுவாசிகளுக்கு ராஜ்யத்தினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் கிடைக்கும்னு நினச்சா முட்டாள்தனமாயிடும். வளர வளர கிடைக்கும். அந்த வளர்ச்சியே ஒரு சூப்பரான வாழ்க்கைன்னு சொல்லலாம். வேதத்தினுடைய போதனைக்கு இந்த கருத்து புறம்பானது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க இருக்க ஆசீர்வாதத்திலையும் பெருகுவீங்க. அதனால வளர்ச்சினால தான் ஆசீர்வாதம் நினச்சிடக்கூடாது. ஏங்க, அந்த கோடீஸ்வரன் சம்பாதிச்சு வச்ச சொத்து அவர் சம்பாதிச்சு வச்ச சொத்து தானேங்க. இந்த பிள்ளை என்ன சம்பாதிக்குதா என்ன? பிள்ளைக்கு இலவசமாக கிடைக்குது. கிருபை இலவசமாக கிடைக்குது. இந்த பிள்ளை வளர்ந்து வந்ததுனால அது சம்பாதிச்சுன்னு சொல்ல முடியாது, அவர் சம்பாதிச்சு வச்சது. அதே போல தான் நீங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறதையும் நினச்சிக்கணும். நமக்கு கிடைக்கிறது எல்லாமே கிருபையின் ஈவுகள், பரிசுகள். நாம் சம்பாதிக்கிற காரியம் இல்லை, இலவசமாய் நமக்கு வருது. ஆனால் நாம் வளர வளர அதிகமாய் நமக்கு வரும். வளர அவரும் உதவி செய்வார். ஏன்னா கிருபை அருள்வார்னா அதில் வளரக்கூடிய கிருபை, மாற்றுகிற கிருபையும் தருவார். நமக்கு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவார். இயேசுவை போல மாற்றிக்கிட்டே போவார். ஆமாம், சில நேரம் நமக்கு கஷ்டமாக இருக்குது, பொய் சொல்லாமல் இருக்க, நேர்மையாக இருக்க, இப்படி ஒழுங்காக வாழ்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் தேவன் சொல்கிறார், இல்லை நீ நம்பு, நான் உன்னை இன்னும் உத்தமமாய் வாழ நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஏன்னா அதுதானே நல்ல வாழ்க்கை, அதுதானங்க அருமையான வாழ்க்கை. போய் பித்தலாட்டம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு பெரிய பணக்காராக இருந்தா அது என்னங்க மேன்மையா? அது கேவலம். அது உலகம் அது மேன்மையாக நினைக்கும்.
ஆனால் நமக்கு தெரியும் உண்மையான ஒரு மேன்மையான வாழ்க்கைனா என்னது? நேர்மையாக வாழ்வது, உத்தமமாய் நடக்கிறது, பேச்சு ஒழுங்காக இருப்பது, சிந்தனை ஒழுங்காக இருப்பது, செயல் ஒழுங்காக இருப்பது, அன்போடு வாழ்வது, மற்றவர்களுக்கு அன்பு சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தி வாழ்வது, பாவத்தெல்லாம் விட்டு விட்டு நீதியை செய்வது, தேவன் நமக்காக திட்டமிட்டு இருக்கிற அந்த நற்கிரியெல்லாம் செய்து, இதுதானங்க இது. இப்படி வாழ வாழ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருக பெருக இதுதானங்க சூப்பரான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? நான் ஏன் தெரியுமா இவரை நம்புறேன், நான் ஏன் தெரியுமா இவரை சேவிக்கிறேன், நான் ஏன் தெரியுமா இவருடைய பிரசனத்தை எல்லாத்தை விட நாடுறேன், ஏன்னா இவரை பிடிச்சிக்கிட்டா, இவர் பின்னால போனா இவருடைய வாழ்க்கையை மாத்திருவார், எல்லா நன்மையும் தருவார், தீமையை விலக்கி வைப்பாரு. அது மட்டும் இல்ல, என்னை உத்தமமாய் வாழ வைப்பாரு. நான் வாழ வாழ எனக்கு ஒரு நன்மையை என்கிட்ட விலக்கி வைக்கவே மாட்டார். இதனால தான் இவரை நம்புறதுக்கு சேவிக்கிறது மாதிரி, இவருடைய பிரசனத்தில் இருக்கிற மாதிரி எதுவுமே ஈடிணையாக வரவே வராது. ஆகவே பர்ஃபெக்ட் ஆகிட்ட பிறகு தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அனுபவிக்கணும்னு நினச்சிக்காதீங்க. அப்படி கிடையாது. வளர வளர அனுபவிப்பீங்க. உங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 9:4 தாவீது மரித்த பிறகு தாவீதுடைய மகனாகிய சாலமோன்ட்ட தேவன் பேசுகிறாரு. சாலமோன்ட்ட என்னன்னு சொல்கிறாரு? உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். எனக்கு அதை பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. தாவீது என்ன உத்தமமாக நடந்தாளா? அவர் என்ன பயங்கரமான பாவம் செஞ்சாரு. விபச்சாரம் கொலையும் செஞ்சாருங்க அவரு. முக்காவாசி கிறிஸ்தவர் புக்கில் தாவீதை உத்தமமாய் நடக்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ண மாட்டாங்க. தாவீது மரித்த பிறகு அவருடைய மகன்கிட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளையையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். அப்புறம் சொல்கிறாரு, உனக்கு எல்லாம் சூப்பராக போகும் அப்படின்றார். ஆச்சரியமாக இருக்குன்னு. கிறிஸ்தவங்க புக்கில் தாவீது உத்தமமாக நடக்கிறவருக்கு உதாரணமாக இருக்க மாட்டார். ஆனால் ஆண்டவர் புக்கில் அவர் உதாரணமாக இருக்கார் போல இருக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அப்படியே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு பலவீனம் இருக்குது, நமக்கு பிள்ளைகள் இருக்குது, குறைகள் இருக்குது. அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? சின்சியராக நம்ம இருக்கணும். அவர்கிட்ட முழு மனதோட முழு இருதயத்தோடு நாம் அவரை விரும்ப வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும், அவருடைய பிரசனத்தை நாட வேண்டும். தாவீது அப்படிப்பட்டவன் பாருங்க. அவர் எல்லா விதத்திலும் பர்ஃபெக்ட்னு கிடையாது, ஆனால் முழு இருதயத்தோட கர்த்தரை தேடினார். பாவம் செஞ்சப்போ கூட அவர் முழுமையாக மனம் திரும்பினார். அதை ஏன் சொல்கிறேன் நான்? ஏன்னா ஆண்டவர் ஒரு விதமாக சிந்திக்கிறார், மனுஷன் மாதிரி கிடையாது. அவர் நம்மளை புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் நாம் போக போக தம்முடைய ஒரே பேரான குமாரனை போல ஆகணும், கிறிஸ்துவ போல உத்தமமாக ஆகணும்னு விரும்புகிறாரு. அப்போ இது ஒரு ஜேர்னி, இது ஒரு பயணம். இதில் போக போக ஆசீர்வாதம் பெருகிட்டே போகும். ஆனால் அது அப்படியே எல்லாம் போய் உச்சகட்டமாக போன பிறகு தான் கிடைக்கும்னு நினச்சிக்காதீங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமீன். இந்த மாதிரி வாழ்க்கை தான் எனக்கு வேணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தேவனை நம்பாமல் என்னங்க பண்ணுறது? இந்த மாதிரி தேவனை சேவிச்சு தானே ஆகணும். இந்த மாதிரி தேவனுடைய பிரசனத்தை நாடாமல் வேற என்னத்தங்க நாடுறது? இவரை நம்புறதும் இவரை சேவிக்கிறதும் இவருடைய பிரசனத்தை நாடுறது தான் பெஸ்ட்டு. வேற எதுவும் இதுக்கு ஈடுனே வரவே முடியவே முடியாது. அதனால தான் சங்கீதத்தை எப்படி முடிக்கிறான்? சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓ ஆண்டவரே, நம்மளோட அழுது நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அவரோடு இருக்கிற இந்த வாழ்க்கை தான் பெஸ்ட்டு என்பதற்கு காரணங்களை பார்த்துருக்கோம். அந்த 11ஆம் வசனத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா ஒரு தடவை? 84:11 எல்லாரும் சேர்ந்து, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நீர் சூரியனும் கேடகமாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கிருபையும் மகிமையும் அருளுகிறீர். உண்மை நாங்கள் நாடும்போது தேடும்போது ஒரு நன்மையும் குறைபட மாட்டோம். ஸ்தோத்திரம். ஒரு நன்மை கூட எங்கள்கிட்ட விலக்கி வைக்க மாட்டீர். நீர் எங்களுக்கு எல்லாம் நாங்கள் கற்பனை செய்வதற்காட்டிலும் எங்கள் மேலே எங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொட்ட விரும்புகிறீர், ஆசீர்வாதங்களை கொட்ட விரும்புகிறீர். ஓ ஆண்டவரே,
மென்மேலும் நீர் எங்களுக்காக வச்சிருக்கிற கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க, அதை பெற்று அனுபவிக்க எங்களை நடத்த ஆண்டவரே. உத்தமமாய் நடக்கிறவர்களாய் எங்களை மாற்ற ஆண்டவரே. எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்லையும் கூட ஒருவேளை இங்கே உம்மட்ட ஃப்ரெஷ்ஷாக தங்களையே ஒப்பு கொடுக்க வேண்டியவர்கள் இருப்பார்களானால் அவர்களை இன்னைக்கு உங்கள் முன்னே தங்களையே ஒப்பு கொடுக்கட்டும். பிசாசினுடைய இந்த பாவத்தினுடைய பொய்யை நம்பி தப்பான வழியில் போனவர்கள் இருப்பார்களானால் ஆண்டவரே இப்பொழுதே அவள்கிட்ட ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பிசாசு புரட்டுற அந்த பொய், பாவம் புரட்டுற அந்த பொய், இதெல்லாம் நம்பாமல் உம்மை குறித்த சத்தியத்தை நம்பி விசுவாசப்படிகளை எடுக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அந்த தவறான காரியங்களை விட்டு விட்டு உம்மை நம்பி கொண்டு உத்தமமாய் நடக்க ஒரு தீர்மானம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அந்த தீர்மானத்தின்படி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்காக எவ்வளோ நன்மைகளை நீர் வைத்திருக்கிறீர். நீர் நல்ல தேவன். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இந்த 11ஆம் வசனம் உண்மையாக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையை உலகத்தார் பார்க்குறப்போ இந்த 11ஆம் வசனம் நிரூபிக்கப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர் என்பது நிரூபிக்கப்படட்டும். நீர் கிருபையும் மகிமையும் அருளுகிறீர் என்று நிரூபிக்கப்படட்டும். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட வழங்காமல் நீர் இருக்க மாட்டீர் என்பது உலகத்துக்கு புரியட்டும் ஆண்டவரே. முக்காக சாட்சியாய் அந்த விதத்தில் வாழச் செய்ய முடிய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.